ஓம் சாந்தி 19/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாட இருக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து இந்த ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இதுவரை என்னென்ன படித்திருக்கிறீர்களோ உலகிய சம்பந்தப்பட்ட படிப்பு, அதை மறந்து விடுங்கள். இது வரைக்கும் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் மறந்துடுங்க. உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுவது என்றால் அனைத்தையும் மறந்து விட வேண்டும். இப்போ நம்ம உயிரோட தான் இருக்கிறோம், அதாவது உடம்புல இருந்துக்கிட்டு உயிரோட தான் இருந்துக்கிட்டு ஆனால் இறந்து போகிறது, அதுதான் மர்ஜீவான்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய விஷயங்கள்லேருந்து நம்ம மறந்துடுறது, அதுதான் உயிரோட இருந்து இறக்கிறது. அந்த பழசு எல்லாத்தையும் இப்போ மறந்துடணுன்றாரு. கடந்து போனது எதுவும் நினைவு வரக்கூடாது, முடிஞ்சு போனது எதுவுமே இனிமே நீங்க உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்மள பாபா படகோட்டியா படகுல உட்கார வச்சு கூட்டு போறாரு. நம்ம பின்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சோம்னா அது விஷக்கடல் மாதிரி, அதுல போய் மாட்டிக்கூடாது. அதனால என்னென்னலாம் படிச்சீங்களோ அதை மறந்துடுங்க. அது மாதிரி என்ன நடந்ததோ எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஏன்னா அது நம்மளை துயர கடல்ல கூட்டின்னு போயிடும். அதனால இப்போ பாபா நம்மளை மகிழ்ச்சி சுகக்கடல், நம்ம சுகக்கடலாக நமக்கு சுகம் கொடுக்குறாரு, சுகதாமத்தை நோக்கி நமக்கு அழைச்சிட்டு போறாரு. அதனால அதெல்லாம் மறந்துருங்கன்றார். கேள்வி: யார் உயிருடன் இருந்து கொண்டே இறந்த நிலையை முழுமையாக அடையவில்லையோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? இப்போ பாபா உயிரோட இறந்துருங்கன்றாரு. அந்த மாதிரி யார் ஆகலையோ, முழுமையா அந்த நிலையை அடையலையோ, அவங்க அடையாளம் எப்படி இருக்கும்? பதில்: அவர்கள் தந்தையிடம் கூட வாக்குவாதம் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி குழந்தைகள், அதாவது பிராமணர் ஆகுங்கன்னு சொன்னா இவங்க சூத்திரனாவே இருப்பாங்க. பழைய உலகத்துல கலியுகவாசி மாதிரியே கொஞ்சம் இருப்பாங்க, கொஞ்சம் பிராமணனா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் தந்தைகிட்ட அடிக்கடி வாக்குவாதம் செய்துட்டே இருப்பாங்க. கடவுள்கிட்டே போயிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சாஸ்திரங்களின் உதாரணம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அடிக்கடி சாஸ்திரத்தோட உதாரணத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. யார் முழுமையாக இறந்து விட்டார்களோ அவர்கள் பாபா என்ன சொல்கிறாரோ அதுதான் உண்மை என்பார்கள். முழுமையா யார் பழைய உலகத்துல இருந்து இறந்துட்டாங்களோ அவங்க அந்த சாஸ்திரம், வேதம் இதெல்லாம் வச்சு பாபாட்ட வாதாட மாட்டாங்க. பாபா என்ன சொல்றாரோ அதுதான் உண்மைன்ட்டு சொல்லுவாங்க. நாம் அரைக்கல்பமாக என்ன கேட்டு வந்திருக்கிறோமோ அதெல்லாம் பொய்யாகவே இருந்துள்ளதுன்னு சொல்றாரு. 2500 வருஷமா நம்ம என்னெல்லாம் கேட்டோமோ எல்லாமே பொய்யின்றாரு. அதனால் அதை வாயால் சொற்களாக கூட கொண்டு வரக்கூடாது. அதனால உங்க வாயால அதை சொற்களாக கொண்டு வரக்கூடாது. பாபா சொல்லியுள்ளார், தீயதை கேட்காதீர்கள். பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, இஷாரா என்ன கொடுத்துருக்காருன்னா, தீயதை கேட்காதீங்க, தீயதை பார்க்காதீங்க, தீயதை எண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. மனசுல கூட அந்த தீய விஷயங்களை யோசிச்சு கூட பார்க்காதீங்கன்னு சொல்றாரு. பாடல்: ஓம் நமோ சிவாய. இந்த பாடல் ஓடுது. ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. எப்போது அமைதியில் இருக்க வைக்கிறீர்களோ அதற்கு நிஷ்டை என்ற வார்த்தையை கொடுத்துள்ளனர். இப்போ அமைதியாக உட்காந்து யோகா பண்ண சொல்றோம்னா அது என்னன்னு சொல்றோம்னா நிஷ்டைன்னு சொல்றோம்ன்றாரு. இந்த ட்ரில் செய்ய வைக்கப்படுகிறது. இப்போது பாபா ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். யார் இருந்து கொண்டே இறந்து விட்டுள்ளனரோ நாங்கள் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விட்டோம் என சொல்கின்றனர். இப்போ எப்படி பாபா வந்தோடனே பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு, யாரை இங்க இருந்துகிட்டே, அதாவது இந்த உலகத்துல தான் வாழறோம், சங்கம யுகத்துல வாழ்க்கை வாழறோம், பாபா கூட வாழறோம். ஆனா அந்த பழைய வாழ்க்கையை மறந்துட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் இங்க மேஜிக்கே. நம்ம அந்த பழசு நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம் போனோம் அது எல்லாமே மறந்து போச்சு. இப்போ புது வாழ்க்கை மாதிரி நமக்கு இருக்குது. அதான் உயிரோட இறக்குறது. நாங்கள் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விட்டோம்ட்டு சொல்றாங்க. எப்படி மனிதர்கள் இறக்கின்றனர் என்றால் அனைத்தும் மறந்து விடுகின்றது இல்லையா? இப்போ யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த உடல் கொண்டு போய் எரிச்சிருவாங்க. அவங்க அவ்வளோதான், அந்த சூட்சும உடலில் இருப்பாங்க. அந்த உடலை எரிச்சோடனே அந்த சூட்சும உடலும் போயிடும். அப்புறம் போய் ஒரு அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் அவங்க போயிட்டு அந்த குழந்தை உடலில் போயிடுவாங்க. அந்த குழந்தை உடலில் போயிட்டு அவங்க பிறந்த உடனே போன பிறவி என்னானே மறந்துடும். அதுக்கு முந்தின பிறவி என்ன நடந்தது, எங்கே வாழ்ந்தோம், யார் கூட வாழ்ந்தோம், எதுவுமே ஞாபகம் இருக்காது. சம்ஸ்காரங்கள் மட்டுமே மிச்சம் உள்ளன. ஆனால் யார் கூட வாழ்ந்தோம் போனோம் எதுவும் தெரியாது. ஆனால் போன பிறவியில் என்னென்ன நம்ம சம்ஸ்காரம் இருந்ததோ, அந்த ஒரு பாட்டு பாடுறது, ஒரு டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி சம்ஸ்காரம்லாம் இருந்ததுன்னா அந்த சம்ஸ்காரம் அப்படியே அடுத்த பிறவிக்கு அந்த குழந்தைங்க எடுத்துகிட்டு போகும். அந்த எல்லாமே சம்ஸ்காரன்றது எல்லாமே
அதில் வந்து நம்ம என்னென்ன பதிவு இருக்குதோ அது எல்லாமே வரும். இப்போ அதிகமாக சாப்பிட்றாங்க, ஒரு ஒரு ஸ்வீட்டு ஒன்று பிடிக்குதுன்னா அது வந்து அந்த பழைய பிறவியில் என்ன ஸ்வீட்டு பிடிக்குதோ அதே தான் அவங்களுக்கு அடுத்த பிறவிலையும் பிடிக்கும். அதெல்லாம் கூட சம்ஸ்காரம் தான். அந்த மாதிரி எது எதெல்லாம் சம்ஸ்காரமோ அது மட்டும் தான் மிச்சம் இருக்குது. மற்றபடி யார் கூட வாழ்ந்தோம், எங்கே வாழ்ந்தோம், எந்த வீட்டில் வாழ்ந்தோம், இது எல்லாமே மறந்து போயிடும். இப்போது நீங்களும் தந்தையுடையராகி உலகத்திலிருந்து இறந்து விட்டு இருக்கிறீர்கள். இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ அதே அதே வந்து ரூலை இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் செத்து போயிட்டீங்க. என்னன்னா பழைய பிறவிலேருந்து பழைய பிறவி இப்போ நீங்கள் ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருந்தீங்களே கலியுகத்தில், அது முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் மறுஜன்மம் எடுத்துருக்கிறீங்க. நீங்களும் தந்தையுடையவராக ஆகி இப்போ உலகத்திலேருந்து இறந்து விட்டுருக்கிறீர்கள் சொல்லி சொல்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம வாழ்க்கையே மாறிச்சு, புது வாழ்க்கைன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளால் பழசை ஃபுல்லாக மறக்க முடியும். இல்லைன்னா அப்பப்போ என்ன ஆகிடும், பாதி செத்து பாதி பழிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ அந்த பழைய பிறவி ஞாபகம் வரும்போது அந்த துக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம பழைய வாழ்க்கை துக்கமான வாழ்க்கை தானே, அந்த கலியுக வாழ்க்கை. அது அடிக்கடி ஞாபகம் வந்ததுன்னா துக்கம் வந்து நமக்கு வந்துடும். அதனால் பாபா சொல்கிறாரு, முழுமையாக இறந்து உங்கள் பாபா கூட வாழுங்க, இது மறுஜன்மம்னு நினச்சிக்கோங்கன்றாரு. பாபா சொல்கிறார், உங்களிடம் பக்தியின் சம்ஸ்காரம் இருந்தது. இப்போ நம்ம அந்த பழைய பிறவியில் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் சொல்கிறாரு. உங்கள்கிட்ட பக்தியின் சம்ஸ்காரம் இருந்தது, இப்போது அந்த சம்ஸ்காரம் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுகிறீர்கள் அல்லவா சொல்கிறாரு. இப்போ பிகே ஆனவுடனே நம்ம எல்லாமே அந்த பழசெல்லாம் விட்டுருப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிடும். நம்மளே விட மாட்டோம். பாபா நம்மளை முரளியில் அப்படியே பேசி பேசி நம்மளை மாற்றும் போது கடவுளே கிடச்சிட்டாரு. அவர் பக்தியில் தேடணும், அவர் கிடச்சிட்டாரு. அந்த வாங்குற சம்ஸ்காரம் போய் கொடுக்குற சம்ஸ்காரம் வந்துடும். வாங்கி வாங்கி எனக்கு கொடு கொடுன்னு நம்ம கோயிலில் போய் கெஞ்சி கெஞ்சி கேட்டதெல்லாம் இப்போ போயிட்டு எங்கள் அப்பாவே கடவுள், அப்போ எனக்கு எல்லாமே தானே, நான் எதுக்கு போய் கெஞ்சணும், என்ன எதுனாலும் நான் அப்பாட்ட கேட்பேன், அவர் கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரம் வந்து நான் போய் மற்றவங்களுக்கு கொடுப்பேன். அந்த வள்ளல் சம்ஸ்காரம், எங்கள் அப்பாவே வள்ளல் நானும் வள்ளல்ன்ட்டு அந்த மாதிரி சம்ஸ்காரம் மாறிட்டு இருக்குது. அப்படின்னா நம்ம உயிரோட இருந்து கொண்டே இறந்துட்டீங்க அல்லவான்றாரு. இறப்பதால் மனிதர்கள் படித்ததெல்லாம் மறந்து போகிறாங்க இல்லையா. இப்போ ஒரு போன பிறவில ஐஏஎஸ்னா அடுத்த பிறவில அது குழந்தையாயிட்ட பிறகு அது என்ன கலெக்டர்னு சொல்லுமா, இல்லை இல்லையா. பிறகு அடுத்த பிறவியில் புதிதாக படிக்க வேண்டியிருக்குது, திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எல்கேஜி தான் படிக்கணுன்றாரு. பாபாவும் சொல்கிறார், நீங்கள் எதையெல்லாம் படித்திருப்பீர்களோ அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள். பாபா இப்போ சொல்கிறாரு, நீங்கள் இப்போ இந்த பிறவி தான், ஆனால் இந்த பிறவிலே 2வது பிறவி இப்போ அப்படின்னு நினச்சிக்கணும். ஆனால் நம்ம இந்த உடம்பு விட்டு போகல, இருந்தாலும் இதே உடம்புல இருக்கிறோம். ஆனால் பிராமணன் ஆகிட்டோம், சூத்திரன்லேருந்து பிராமணன் ஆகிட்டோம். அதனால் நீங்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதெல்லாம் மறந்துடுங்கன்றாரு. ஏன்னா நம்ம சாஸ்திரம், மகாபாரதம், ராமாயணம் கதைகள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், பிகேசி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கதையை வச்சுக்கிட்டு இங்கே ஞானத்தில் வந்து குழப்பக்கூடாது. அதனால சொல்கிறாரு, நீங்களோ பாபாவுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் தானே, நான் உங்களுக்கு புதிய விஷயத்தை இப்போ சொல்கிறேன்றாரு. இப்போ நீங்கள் என்னுடையவர்களாக ஆயிட்டீங்கல்ல, அப்போ புது விஷயத்த சொல்கிறேன். ஆக இப்போது வேதம், சாஸ்திரம், கிரந்தம், ஜபம், தவம் முதலிய அனைத்து விஷயங்களையும் மறந்துடுங்க. ஏன்னா இதுதான் நடுவில் வந்து என்ன பண்ணுது, தன் வழி, மன வழி, பிற வழி அப்படின்ட்டு வருது. இதெல்லாம் வந்து ஸ்ரீமத்தில் கலக்குது. ஸோ உயர்ந்த வழியில் கலந்து என்ன பண்ணிடுது, நம்மளை தப்பு தப்பான வழியில் போக வைக்குது. அதனால தான் சொல்கிறாரு, அதனால் தான் சொல்லப்பட்டுள்ளது, தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள், இது குழந்தைகளாகிய உங்களுக்கானதுன்னு சொல்கிறாரு. அநேகர் அதிகம் சாஸ்திரங்கள் முதலியவற்றை படித்துள்ளனர். இப்போ பிகேஸ்லேயே நிறைய பேர் சாஸ்திரம் நிறைய படிச்சிருக்கிறாங்க, முழுமையாக இருக்கவில்லை என்றால் தவறான வாக்குவாதங்கள் செய்வார்கள். பிகேஸ் தான் சொல்கிறாரு, வெளியில் இருக்கிறவங்க கூட விடுங்க, இங்கே இருக்கிற பிகேஸே சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் வச்சுக்கிட்டு அதை விடவே மாட்டாங்க. இங்கே வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. முழுமையாக அவங்க வந்து பிராமணனாக ஆகலைன்னா அந்த பழைய சம்ஸ்காரம் அவங்களுக்கு இருக்கிறதுனால தவறான வாக்குவாதங்கள் இங்கே செய்வாங்கன்றாரு. இறந்து விட்டால் பிறகு ஒருபோதும் வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள். இப்போ முழுசா நம்ம பிராமணன் ஆயிட்டோம்னா நம்ம வந்து வாக்குவாதம் செய்ய மாட்டோன்றாரு. அவர்கள் சொல்வார்கள், பாபா என்ன சொல்கிறாரோ அதுவே உண்மையானது. எந்த பிகேஸ் வந்து முழுசா இறந்துட்டாங்களோ அவங்க சொல்லுவாங்க, பாபா என்ன சொல்றாரோ அதான் உண்மை. பாபா சொன்னாருன்னா ஹாஞ்சி பாபா, மற்ற விஷயங்களை நாம் ஏன் கொண்டு வர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்கிறார், இதை வாய் மூலம் கொண்டு வரவே வேண்டாம். நீங்க மற்ற விஷயங்கள்லாம் வாய் மூலம் கொண்டே வர வேண்டாம். தீயதை கேட்காதீர்கள், பாபா வழிகாட்டுதல் தந்துள்ளார் இல்லையா, எதையும் கேட்க வேண்டாம் சொல்றார் பாபா. சொல்லுங்கள், நாங்கள் இப்போது ஞானக்கடலின் குழந்தைகளாக ஆகியுள்ளோம் என்பது பக்தியை ஏன் நினைவு செய்ய வேண்டும். நீங்க சொல்லுங்க, நாங்கள் இப்போ பாபா குழந்தை ஆயிட்டோம் இல்லையா, ஞானக்கடலோட குழந்தை ஆயிட்டோம், ஞானமே கிடச்சிச்சு, அதனால நாங்கள் பக்தியின் மேலே நினைவு செய்வேன். ஏன் நினைவு செய்யணும்னு சொல்லி கேளுங்க. ஒவ்வொருவரும் பகவானையே நினைவு செய்கிறாங்க. பாபா சொல்லியிருக்கிறார், பக்தி மரத்தை மறந்து விடுங்கள். பக்தி எதுக்காகனா
நம்ம கடவுளை தேடி தேடி அலைஞ்சது, கடவுளை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது. அதுக்கு தான் நம்ம பக்தி பண்ணோம். உண்மையான நோக்கம் பக்தி வந்து கடவுளை அடையிறது தான். நீங்க பக்தியில எந்த ஒரு சாமியை கும்பிட்டாலும் அந்த சாமியோட காட்சி கிடைக்கணும், அந்த கடவுள் நம்ம அடையணும், அவர்கிட்ட போயிடணும், பிறப்பிறப்பு இருக்கக்கூடாது. இதுக்காக தான், இதோடைய நோக்கமாக தான் பக்தி பண்ணாங்க. ஆனால் அது நாள் போக்கில் அப்படியே மாறி மாறி எனக்கு குழந்தை வேணும், எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு வேலை வேணும், இப்படின்னு மாறிடுச்சு. உண்மையிலே பக்தி வந்து கடவுளை அடையிறதுக்காக தான் பக்தி செஞ்சாங்க. ஆனால் கடைசியில் அதோட நோக்கமே மாறி போச்சு. அதெல்லாம் இப்போ பாபா சொல்கிறாரு, பகவான் அடையிறதுக்கு தான் நீங்கள் பக்தி பண்ணீங்க, இப்போ பகவானே கிடச்சிட்டார் இல்லையா, அதனால பக்தி மார்க்கத்தை மறந்துடுங்கன்றாரு. நான் உங்களுக்கு சகஜமான விஷயங்களை சொல்கிறேன், விதையாகி என்னை நினைவு செய்வீர்களானால் மரம் முழுவதும் உங்கள் புத்தியில் வந்துவிடும்ன்றாரு. இப்போ ஈஸியான விஷயத்த சொல்கிறாரு. ஏன்னா பக்தி ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா எவ்வளோ வேலை சொல்கிறாங்க தெரியுமா, சாப்பிடாம இருன்னுவாங்க, தினி தூரம் அப்படியே தலையில் மூட்டையை வச்சுட்டு நடந்து போன்னுவாங்க. அதில் பக்தியிலே எவ்வளோ மேலால எல்லாம் நெருக்கடியில் வந்து செத்து போயிடுறாங்க. ஏன் உயிர் வதை நடக்குது, அதெல்லாம் எதுக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்றாரு. நான் உங்களுக்கு ஈஸியான விஷயத்த சொல்கிறேன், குழந்தைகளே, விதையாகி என்ன நினைவு செஞ்சீங்கன்னா மரம் முழுதும் உங்கள் புத்தியில் வந்துடும். உங்களுக்கு முக்கியமானதே கீதையாகுன்றாரு. முக்கியமான விஷயமே கீதை தான். கீதையில் தான் பகவானுடைய ஞானமே உள்ளதுன்றாரு. முக்கியமானதே கீதை தான், கீதாசாரம். அதில் கீதையில தான் பாபாவுடைய ஞானமே இருக்குது. இப்போது இது புது விஷயமாகும். புதிய விஷயத்தில் எப்பொழுதுமே அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது. ஏதாவது புது விஷயம்னாலே அது என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆர்வமாக வருவோம் இல்லையா, அதுவும் மிகவும் எளிமையான விஷயம் தான்றார். அனைத்திலும் பெரிய விஷயம் நினைவு செய்வதற்கானது. இதில் ஞானத்திலே ரொம்ப முக்கியமானது பெரிய விஷயம் என்னன்னா பாபாவை நினைவு செய்வதற்கானதுன்றாரு. மண் மனாபாவை என்று அடிக்கடி சொல்ல வேண்டி இருக்கிறது. அடிக்கடி பாபா அதனால்தான் மண்மனாபவன் சொல்றாரு, தந்தையை நினைவு செய்யுங்கள், இதுதான் மிகவும் ஆழமான விஷயமாகுன்றாரு. இதுல இவ்வளோ ஞானம் கேட்குறோமே, இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உங்களை நீங்க உயிர் நினைச்சுக்கிட்டு, ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டு, பரமாத்மா நான் இந்த உடல் இல்லை, இந்த உடல் அழியக்கூடியது, நான் அழிவற்ற ஆத்மா, பரமாத்மா தந்தை தான் என்னுடைய அப்பா அப்படின்னு நினைக்கிறது தான் முக்கியமான விஷயன்றாரு. இதில் தான் தடைகள் ஏற்படுகின்றன. ஆனால் இந்த மாதிரி உட்காந்து நினைக்க விடாம இந்த மாயா பண்ணுது. தேக உணர்வு, தேக அபிமானம் வந்து நம்மளை தடுக்குது. அநேக குழந்தைகள் நாள் முழுவதிலும் 2 நிமிடங்கள் கூட நினைவு செய்வதில்லை. நிறைய பிகேஸ் பாபா சொல்றாரு, ஒரு ஃபுல் டே வேஸ்ட் பண்ணுறாங்க, 2 நிமிஷம் கூட நான் நினைக்கிறது இல்லைன்றாரு. தந்தையோடர்களாக ஆகியும் கூட நல்ல கர்மங்களை செய்வதில்லை என்றால் நினைவும் செய்வதில்லை, விக்கிரமங்கள் செய்து கொண்டே இருக்கின்றனர்ன்றாரு. இப்போ பிகேவா ஆயிட்டோம், தந்தையோடலாம் ஆயிட்டோம்னா பாபா கண்டுபிடிச்சிட்டோம் இவர் தான் கடவுள்ட்டு, பிகேவாயிட்டு நம்ம இங்கே வந்து சேர்ந்துட்டோம் சென்டரில் வந்துட்டு, நல்ல கர்மங்களை பண்றதில்லைன்றா என்றதனால் நினைவும் செய்யறதில்ல, விக்கிரமங்கள் தான் திரும்ப திரும்ப அவங்க மூலமா பாவ கர்மங்கள் தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்றாரு. புத்தியில் பதிவதே இல்லை என்றால் இது தந்தையின் கட்டளையை அவமதிப்பதாக என்று சொல்வார்கள். பாபா சொல்றாரு, அன்னைக்கே சொன்னார்ல, நான் என்னை கூப்பிட்டீங்க, நான் வந்தேன், எனக்கு என்ன தலையெழுத்து இங்கே வரணுன்ட்டு, நான் வர்றதே நான் வந்து நான் தூய்மையா இருக்கிறேன், ஆனா இங்க வந்திருக்கிறேன், இந்த தூய்மையற்ற உலகத்துல வந்திருக்கிறேன், ஆனா எனக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டாரு. அந்த மாதிரி தான் இப்போ புத்தியில பதியவே இல்லை ஞானம்னா பாபாவுடைய கட்டளையை அவமதிப்பதுன்னு சொல்லி சொல்றாரு என்று சொல்வார்கள். படிக்க முடியாது, அந்த சக்தி கிடைப்பதில்லை சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம முரளி ஒழுங்கா படிக்க முடியாது, ஏன்னா அவர் நினைக்காம அந்த சக்தி நமக்கு கிடைக்காதுன்றாரு. உலகிய படிப்பிலும் கூட பலம் கிடைக்கிறது இல்லையா, இப்போ ஒரு டாக்டர் இன்ஜினியர் படிக்கிறோம், அதுலயே சக்தி கிடைக்குதுன்றாரு. அதை வச்சுதானே நீங்க போய் சம்பாதிக்கிறீங்க. படிப்பு என்பது வருமானத்திற்கு ஆதாரமாகும். என்ன படிக்கிறோமோ அதன் மூலமா நமக்கு வருமானம் கிடைக்கின்றார். அதே மாதிரி தான் இந்த படிப்பும், இந்த முரளி கூட ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்குது. இந்த ஆத்மா அடுத்த 21 பிறவிகளுக்கு இதன் மூலமா தான் உங்களுக்கு வருமானமேன்னு சொல்லி சொல்றாரு. இதன் மூலமா தான் உங்களுக்கு தங்க மாளிகை வைர வழிகள் நீங்க எடுக்க போற அடுத்த எல்லா பிறவிகளுக்கும் சிவன் இங்க படி அளக்கிறார். அப்ப இதுதானே உங்களுக்கு வருமானத்திற்கு ஆதாரம். சரீர நிர்வாகம் நடைபெறுவதும் கூட அல்ப காலத்திற்கு தான் சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. இப்ப சரீர நிர்வாகம் நடக்கிறது கூட அல்ப காலத்திற்கு தானே. அநேகர் என்ன பண்றாங்க, படிச்சு படிச்சு இறந்து போகின்றனர் என்றால் அந்த படிப்பை உடன் கொண்டு செல்ல மாட்டார்கள். இப்ப நிறைய பேர் படிக்கிறாங்க, ஐஏஎஸ் அது இதுன்னு படிச்சுட்டு செத்து போயிட்டாங்கன்னா அந்த படிப்பு அப்படியே அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துட்டு போறாங்களா, இல்ல இல்லையா. அடுத்த பிறவி எடுத்த பிறகு புதிதாக படிக்க வேண்டியிருக்கும். அடுத்த பிறவில இருந்து திரும்ப வந்து எல்கேஜில இருந்து படிக்கணும். இங்கோ நீங்கள் எவ்வளவு படிக்கிறீர்களோ அதை உடனேற்று செல்வீர்கள். ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த படிப்பு வந்து ஞானம், நீங்க சரீரம் விடுற வரைக்கும் நீங்க ஞானம் படிக்கிறீங்க இல்லையா, அந்த ஞானம் புத்தியில அப்படியே ஸ்டோர் பண்ணி ஆத்மா வந்து எடுத்துட்டு போகுது, சம்ஸ்காரமா எடுத்துட்டு போகுது.
நம்மளை மாத்துறாரு. அவர் ஒன்றும் சாதாரணமாக இந்த படிப்பு படிக்கல, புத்தியில் ஞானத்தை போடுறாரு. அப்புறம் மனசு தான் அந்த தொல்லை பண்ணும். மனசு தான் கேட்காது பாபா பேச்சை, ஸ்ரீமத் படி நடக்காது. அந்த மனசை ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம்னா, மனசு புத்தி ஏற்கிற ஸ்திதியில் பாபாவை நினைக்க ஆரம்பிச்சுன்னா சம்ஸ்காரம் மாறிடும். அப்போ ஆத்மா உடலை விட்டு போகும்போது நல்ல சம்ஸ்காரத்தோட உடம்ப விட்டு போகும். அப்போ அடுத்த பிறவியில் நல்ல ஒரு இடத்துல பிறவி எடுக்கும். அப்போ இந்த படிப்பு வந்து அது எவ்வளோ ஞானம் எடுத்துகிட்டு போதோ அந்த ஞானம் தான் அதுக்கு சோறு போடும். அது எங்கே போய் பிறக்குதோ அதுக்கு அந்த ஞானத்துக்கு தகுந்த அந்த இடம் வந்து அமையும். புத்தி இருக்கிறவங்க பழச்சிக்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி புத்தியில் இருக்கிற அந்த ஞானத்தின் மூலமாக தான் நம்ம பழச்சிக்கிறோம் அடுத்த 21 பிறவிக்கு. அதான் சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஞானத்தை எவ்வளோ படிக்கிறீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அடுத்த பிறவிக்கு போவீங்கன்றாரு. அதனால தான் சின்ன குழந்தைங்களாம் கூட புத்திசாலியாக பேசுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பிகேஸில் இந்த சின்ன சின்ன பசங்க குழந்தைகள்லாம் வந்து ஞானம் சொல்லுது. அது எப்படி சொல்லும்? ஒரு குட்டி குழந்தை இருக்குது, அழகாக ஒரு புடவை கட்டிட்டு ஞானத்தை சொல்லுது. எப்படி சொல்லும்? இதெல்லாம் போன பிறவிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. போன பிறவி பிகே அவங்கலாம். அப்படியே அவங்க சரீரம் விட்டு திரும்ப இந்த பிறவிலையும் பிகே ஆகிருக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து அழகாக ஞானத்தை சொல்லுது. அப்போனா அந்த புத்தியில் அந்த ஞானம் ஸ்டோராக இருக்குது. அதனால தான் அந்த பொண்ணு சொல்லுது. ஏனென்றால் நீங்கள் அதற்கான பலனை அடுத்த பிறவியில் அடையிறீங்கன்னு சொல்லி சொல்கிறார். மற்றபடி மற்றவை அனைத்தும் பக்தி மார்க்கம். மற்றபடி மீதி எல்லாமே பக்தி மார்க்கம்தான். என்னென்ன பொருட்கள் என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. இப்போ பக்தியில் என்னென்ன பொருட்கள்னு யாருக்கும் தெரியாது. ஆன்மீக தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு வந்து இந்த ஞானத்தை இப்போ தருகிறார். ஒரே ஒரு தடவை தந்தை சுப்ரீம் ஆத்மா வந்து ஆத்மாக்களுக்கு ஞானத்தை தருகிறார். ஆனால் இந்த ஞானம் ஒரு தடவை சங்கமேகத்தில் தான் கிடைக்குது. நமக்கு இதுக்கு முன்னாடியும் கிடைக்கல, இதுக்கு பின்னாடியும் கிடைக்க போகிறதில்ல. இந்த ஒரு பிறவி இந்த உடல்ல இருந்து தான் நம்ம இந்த ஞானத்தை கேட்குறோம். இந்த உடலை விட்டுட்டோம்னா அவ்வளோதான். அடுத்த பிறவி நம்ம வந்து எங்கே போகிறோமோ தெரியாது. சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அங்கெல்லாம் பாபா இருக்க மாட்டார். அங்கெல்லாம் இந்த ஞானம் கிடையாது. இப்போ என்ன எடுத்துகிட்டு போகிறோமோ அதான். இதன் மூலம் உலகத்தின் எஜமானர்களாக நீங்கள் ஆகிறீங்க. இந்த ஞானத்தை கேட்டு கேட்டு நீங்கள் உலகத்துக்கே எஜமானராக ஆயிடுறீங்கன்றாரு. பக்தி மார்க்கத்தில் சொர்க்கமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் செல்வந்தருடையவராக ஆகியிருக்கிறீர்கள். பாபா கேட்குறாரு, பக்தி மார்க்கத்தில் என்ன சொர்க்கமாக இருக்குது? பாபா கேட்குறாரு, எல்லாம் நரகத்துல தான் பக்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் என்ன சொர்க்கமா இருக்குன்னு கேட்குறாரு. இப்போது நீங்கள் செல்வந்தருடையவராக ஆகிட்டீங்க. நீங்கள் ஒரு பணக்காரரே வந்து உங்களை தத்து எடுத்துருக்கிறார் இல்லையா? மாயா அநேக தடவை குழந்தைகளையும் கூட அனாதைகளாக ஆக்கி விடுகிறது. ஆனால் கடவுளே வந்து தத்தெடுத்தா கூட இந்த மாயா வந்து நிறைய தடவை நம்ம பாபா குழந்தைகளை அனாதையா ஆக்கிடுது. பாபா பிரிச்சு விட்டுருது. இவங்க அனாதையா நிற்கும் போது குடிச்சிட்டு போயிடுதுன்றாரு. சின்ன சின்ன விஷயங்களில் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர். இந்த மாயா என்ன பண்ணுதுன்னா பிகேஸோட புத்தியை கெடுத்து விட்டுருது. அதனால சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவங்களுக்குள்ளார சண்டை போட்டுக்கிறாங்கன்றார். தந்தையின் நினைவில் இருப்பதே இல்லை, பாபாவோட நினைவுல இருக்கிறதே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. பாபா நினைவுல இருந்தா ஏன் சண்டை போட போறாங்க? தந்தையின் நினைவில் இருப்பதே இல்லை என்றால் ஒன்றுமில்லாத ஏழைகள் ஆகின்றனர் இல்லையான்னு சொல்லி சொல்றாரு. ஒன்றுமில்லாத ஏழையாயிட்டாங்கன்னு சொல்றாரு. அனாதைகள் ஆகிவிட்டனர் என்றால் நிச்சயமாக ஏதேனும் பாவக்கர்மம் செய்து விடுவார்கள். இப்ப அனாதையா பாபா இல்லாம நம்ம நிக்கிறோம்னா கண்டிப்பா ஏதாவது பாவம் செஞ்சிருவோன்றாரு. பாபா சொல்கிறார், என்னுடையவர்களாக ஆகிவிட்டு என் பெயரை கெடுக்காதீர்கள். எவ்வளோ பெரிய ஹையஸ்ட், அவரு உயர்ந்ததெல்லாம் உயர்ந்தவர், பரந்தாமத்துலேருந்து வந்திருக்கிறாரு, நம்மளை தத்து எடுத்து நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. அவருடையவராக ஆயிட்டு அவர் பேரை கெடுக்காதீங்கன்றாரு. ஒருவர் மற்றவரிடம் மிகுந்த அன்போடு நடந்து கொள்ளுங்கள். உங்க கூட இருக்கிறவங்களையும் பாபாவுடைய குழந்தைகள் தான், எல்லாம் ஒரு ஃபேமிலி தான். அவங்களையும் பாபா தான் தத்தெடுத்துருக்காரு. அவங்களையும் 33 கோடியில் ஒருத்தராக தான் தேர்ந்தெடுத்துருக்கிறாரு. உங்களுக்குள்ளார எவ்வளோ அவகனம் இருக்கோ அவங்களுக்குள்ளாரையும் அவ்வளோ அவகனம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கல பாபா. ஒரே ஒரு குணத்துக்காக தான் அவங்கள தேர்ந்தெடுத்துருக்காரு. எதுக்காகனா அவங்க வந்து பாபாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அவங்க வந்து பாபா குழந்தையாயிட்டாங்க. அந்த ஒரு நல்ல குணத்துக்காக பாபா அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கிறாரு இல்லையா? கோடியிலும் சிலரா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம வந்து எல்லாரும் பாபா குழந்தைங்க தானே, அவங்கள்ட்ட போய் நம்ம எதுக்கு சண்டை போடணும்? அதனால ஒருவர் மற்றவரிடம் மிகுந்த அன்போடு நடந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. தலைகீழான பேச்சுக்களை பேசாதீர்கள். இந்த தலைகீழா பேசுறதுலாம் விட்டுடுங்க. இங்கேயே நமக்குள்ளாரையே ஒற்றுமை இல்லைன்னா அப்புறம் எங்கேருந்து உலகத்துல ஒற்றுமையை நிலைநாட்டுறது? அதான் சொல்றாரு, பிகேஸ்குள்ளாரையே நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கணும். தலைகீழான பேச்சுலாம் பேசாதீங்க. பாபாவுக்கு இப்படிப்பட்ட அகல்யாக்கள், கூனிகள் மற்றும் மலைஜாதி பெண்களையும் கூட உயர்வடையுமாறு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனா இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த நம்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா? இதெல்லாம் தான் சாஸ்திரத்துல இருந்து எடுக்கிறாரு பாபா. மகாபாரதம் ராமாயணத்துல கூனி, அகல்யா,
மலை ஜாதி பெண்கள்லாம் காமிச்சிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட பாபா தான் உயர்வடையுமாறு செய்ய வேண்டியிருக்கின்றாரு. அன்புடன் அளிக்கும் விருந்து மலை ஜாதி பெண் அளித்தாலும் உண்ண வேண்டும் என சொல்வார்கள். இப்போ யாராவது அன்பாக வந்து ஒரு விருந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க யாராக இருந்தாலும் சரி, மலை ஜாதி பெண்ணாக இருந்தால் கூட சரி, அதை சாப்பிடணுன்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஏன்னா பாபாவுக்கு அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து இறைவன் வந்து அந்த அன்பை தான் பார்ப்பார், உள்ளத்தில் இருக்கிற அந்த உண்மையான அன்பை தான் பார்ப்பாரு. மற்றபடி நீங்கள் வந்து மலை ஜாதியா இல்லை கீழ் ஜாதியா இல்லை மேல் ஜாதியான்லாம் பாபா பார்க்க மாட்டார், ஆத்மாவை தான் பார்ப்பாரு. இப்போது அப்படியெல்லாம் மலை ஜாதி பெண் கொடுப்பதை வாங்கி சாப்பிட்டு விட மாட்டார்கள். மலை ஜாதியிலேருந்து எப்போது பிராமணி ஆகி விடுகிறார்களோ பிறகு ஏன் சாப்பிட மாட்டார்கள் சொல்லி கேட்குறாரு. இப்போ அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அவங்க பிகே ஆயிட்டாங்கன்னா ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதனால பிரம்மா போஜனத்துக்கு மகிமை உள்ளது இல்லையா. இப்போ மலை ஜாதி பெண்ணே பிகே ஆயிட்டு சமைச்சா நம்ம சாப்பிட மாட்டோமா என்ன? ஏன்னா அவங்களும் பிகே இல்லையா, அவங்க பாபா நினைவில் சமைக்கும் போது அது பிரம்மா போஜன் ஆகிடுது இல்லையா. சிவபாபாவோ சாப்பிட மாட்டார், அவர் அபோக்தா. சிவபாபா அவருக்கு வாய் இருந்தால் தானே சாப்பிடுவாரு, அவர் அபோக்தா. அவரோ அபோக்தா, எதையும் அனுபவிக்காதவர். மற்றபடி இந்த அவருடைய ரதமோ, ஆனால் இந்த பிரம்மா பாபா சாப்பிடுவார் இல்லையா, மற்றபடி இந்த ரதம் பிரம்மா சாப்பிடுவார் இல்லையா. குழந்தைகள், நீங்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்வதற்கான தேவை கிடையாது. இப்போ நீங்கள் போய் இந்த முரளி பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் போயிட்டு இந்த ராமாயணம் மகாபாரத சாஸ்திரத்தெல்லாம் வச்சுட்டு வாக்குவாதம் செய்வதற்கான தேவை கிடையாதுன்றாரு. எப்போதுமே தன்னை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளணும். எப்பவுமே ஒரு பாபா நினைவு வந்து விஸ்தாரத்தில் போகணும், உடனே சாரத்தில் வந்துடணும். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது முரளியை சொல்லி புரியுங்க. பாபா என்ன சொன்னாரோ பாபா சொல்கிறாருன்னு புரிய வைங்க. ஒரு வேளை அவங்க வந்து நம்ம பேசுறதுக்கு எதிர்வாதம் பண்ணுறாங்கன்னா அப்படியே சாரத்தில் வந்துட்டு உள்நோக்கு முகமாக போயிட்டு பாபா நினைவு பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும்ட்டார். அப்போ அப்படியே எதிரால் வரவங்க அமைதியாக போயிடுவாங்க. 2 வார்த்தைகள் சொல்லுங்கள். சிவபாபா சொல்கிறார். சிவபாபா தான் ருத்ரன் என சொல்லப்படுகிறார். 2 வார்த்தை மட்டும் சொல்லுங்க. சிவபாபா சொல்கிறார், அவ்வளோதான். நீங்கள் சொல்லலை இல்லையா, இந்த ஞானத்தை நீங்களாக சொல்லிட்டு இருக்கிறீங்க, பாபா தானே சொல்கிறாரு. அப்போ நீங்கள் எந்த ஒரு வாக்குவாதமும் வைக்கக்கூடாதுன்னா என்னன்னு சொல்லணும்னா, சிவபாபா தாங்க சொல்கிறாரு, நாங்கள் சொல்லலைன்ட்டு சொல்லிடுங்க. அவ்வளோதான், வாக்குவாதம் முடிஞ்சு போயிடும். சிவபாபா தான் ருத்ரன் என சொல்லப்படுகிறார். ருத்ர ஞான யஜ்ஞத்திலிருந்து விநாச ஜுவாலை எழுந்தது என்றால் ருத்ர பகவான் ஆகிறார் இல்லையான்னு சொல்லி சொல்கிறாரு. ருத்ரனே உருவாக்குற அந்த ஞான யஜ்ஞம் தான் இது, இதுலேருந்து தான் விநாச ஜுவாலையே எழப்போகுதுன்றாரு. அப்போ அவர் தானே ருத்ர பகவான் ஆகிறார் இல்லையான்றாரு. கிருஷ்ணரையோ ருத்ரன் என்று சொல்ல மாட்டாங்க. விநாசம் கூட கிருஷ்ணர் ஒன்றும் செய்விப்பதில்லை. கிருஷ்ணர் வந்து சொர்க்கத்தில் இருக்கிற இளவரசர், அவர் ஒன்றும் விநாசம்லாம் செய்ய போகிறது கிடையாது. பாபா தான் செய்கிறாரு. சிவபாபா தான் ஸ்தாபனையும் செய்கிறாரு, விநாசமும் செய்கிறாரு, பாலனையும் செய்விக்கிறார். அவர் செய்யலை, மற்றவங்க மூலமாக செய்விக்கிறார். அதாவது கடவுள் தான் வந்து மேலேருந்து இயக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரையும் செய்பவர் செய்விப்பவர் அவரு. அவர் வந்து ஆனால் யார் மூலமாக, ஏன்னா அவருக்கு உடம்பு இல்லாதனால மூலமாக, மனிதர்கள் மூலமாக தான் செய்விக்கிறாரு. இதில் பிரம்மாவா சிலர், பிராமணர்களா சிலர் இருக்கிறாங்க, சிலர் விநாசம் செய்விக்கிறதுக்குனே சிலர் தூண்டுதல் கொடுக்குறவங்களா சிலர் இருக்கிறாங்க, சிலர் விஷ்ணு மூலமாக பாலனைனா பாலனையும் சொர்க்கத்துலேருந்து நடக்குது. அதாவது நல்லபடியாக எல்லாரையும் பார்த்துக்கிறது, வளர்ப்பு, அதுவும் பாலனையும் விஷ்ணு மூலமாக நடக்குது. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை நடக்குது. இது 3மே கடவுள் தான் செய்விக்கிறார். தாமே எதையும் செய்வதில்லை, அவரே எதையும் செய்யறதில்லை. ஆனால் மூலமாக தான், மற்றவங்க மூலமாக தான் செய்விக்கிறார். இல்லை என்றால் குற்றமாகிவிடும். இல்லைன்னா அவர் எல்லாரும் இப்பயே தான் அவரை தான் குறை சொல்கிறாங்க. இந்த சிவன் ஏன் இப்படி இருக்கிறாரு, இவரால் தான் இந்த எதுக்கு இந்த உலகத்தை படைக்கணும், எதுக்கு அழிக்கணும் இப்படின்னா அவரை இப்பயே தான் அவர் செய்யாத போதே, அவர் யார் மூலமாக செய்யும் போதே அவரை வந்து குற்றம் சுமத்துறாங்க. அதனால இப்போ தாமே எதையும் செய்வதில்லை, இல்லை என்றால் குற்றமாகிவிடுன்றாரு. அவர் செய்பவர் செய்விப்பவராக இருக்கிறாரு. பாபா சொல்கிறார் விநாசம் செய்யுங்கள் என்று, நான் ஒன்றும் சொல்வதில்லை. பாபா இப்போ நமக்கு சொல்றாரு, நான் செய்பவர் செய்விப்பவராக இருக்கிறேன். அவர் சொல்றாரு நான் விநாசம் செய்யுங்கள்ட்டு நான்லாம் சொல்றதில்ல. அவர் வந்து விநாசம் பண்ணுங்கலாம் சொல்றது இல்லையா. இது எல்லாமே டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு. இது எல்லாமே ட்ராமா படி நடக்குது, நான் ஒன்றும் செய்யலைன்றாரு. எப்பயுமே ட்ராமா மேலே பழிய போட்டுருவார் அவரும். சங்கரர் ஏதாவது செய்கிறாரா என்ன? ஒன்றுமே இல்லை. சங்கரரும் அது மாதிரி பண்ணுறதில்ல. சங்கரர் மூலம் விநாசம் என்பது வெறும் பாடல் மட்டுமேன்னு சொல்லிட்டாரு பாருங்க. சங்கரன் மூலமாக விநாசம்ன்றது வெறும் பாடல் மட்டும்தான், சங்கரர் மூலமாகவும் நடக்கிறது இல்லை. அப்போ இதெல்லாம் யார் செய்யுது? மற்றபடி விநாசமோ அவர்கள் தாமே செய்து கொள்கின்றனர். பாபா சொல்றாரு விநாசம்ன்றது அவங்களே, அந்த யானை தலை மேல மண்ணை வாரி போட்டுக்குமே அந்த மாதிரி அவங்களுக்கு தாங்களே பண்ணிக்கிறாங்க விநாசத்தைன்னு சொல்லி சொல்றாரு. இது டிராமால பதிவாயிருக்கின்றாரு. இது அனாதி உருவாக்கப்பட்ட டிராமா என்பது புரிய வைக்கப்படுகின்றதுன்றாரு.
இப்ப நம்ம அவரா வந்து குண்ட தயாரிங்க, இந்த நாட்டு மேல போடுங்கன்னு கடவுளும் சொல்றதில்ல, சங்கரனும் சொல்றதில்ல. இது யார் பண்ணிக்கிறது? அந்த அகங்காரம் புடிச்சு போய் நான் தான் இந்த உலகத்த வெல்லுவேன், நான் தான் இந்த உலகம் ஃபுல்லா புடிக்க போறேன்ட்டு அந்த அகங்காரத்துல யார் பண்றது? இதெல்லாம் மாயா தான். டிராமா படி இதெல்லாம் நடக்குதுன்றாரு. படைப்பவராகிய தந்தையே அனைவரும் மறந்துட்டாங்கன்றாரு. ஆனா உலகத்துல கடவுள மறந்துட்டாங்க, அனாதை ஆயிட்டாங்க. அதனால தான் இப்படி இருக்கிறாங்கன்றாரு. கடவுளாகிய தந்தை படைப்பவர் என சொல்றாங்க. ஆனால் அவரை பற்றி தெரிந்து கொள்ளவே இல்லை. அவர் யார்? எப்படி இருக்கிறாரு? படைப்பவர். அவர் என்ன படைச்சாரு? 3 உலோகம் என்ன? இது எதுவுமே தெரிஞ்சுக்கல. அவர் உலகத்தை படைக்கிறார் என்று புரிந்து கொண்டுள்ளனர். பாபா சொல்கிறார், நான் படைப்பதில்லை, நான் மாற்றம் செய்கிறேன் சொல்லி சொல்றார். நான் படைக்கலாம் இல்ல, இது கல்பமா இதான் நடக்குது. நான் பழைய உலகத்தை புது உலகமா மாற்றம் செய்கிறேன்றார். கலியுகத்தை சத்தியுகமாக ஆக்குறேன். நான் சங்கமயுகத்தில் வருகிறேன். அதற்காக தான் பாடப்பட்டுள்ளது. மிக மேலான மங்களகாரி நன்மை செய்யும் யுகம் வந்து இந்த சங்கம யுகம்ட்டு பாடப்பட்டிருக்குது. மிக மேலான மங்களகாரி யுகம்னு சொல்லி சொல்றார். பகவான் கல்யாணக்காரி, நன்மை செய்யக்கூடியவர், அனைவருக்கும் நன்மை செய்கிறார். ஆனால் எப்படி மற்றும் என்ன நன்மை செய்கிறார் இதை பற்றி எதுவுமே அறிந்திருக்கவில்லை சொல்லி சொல்றார். கடவுள் சொல்றாரு, எப்படி அவர் வந்து நன்மை செய்யறாரு, எப்படி என்ன செய்யறாரு, இதை பற்றி எதுவுமே யாருக்கும் தெரியல. ஆங்கிலத்தில் சொல்றாங்க லிபரேட்டர், கைடு என்றெல்லாம் பாபாவை தான் சொல்றாங்க, கடவுளை தான் சொல்றாங்க. ஆனால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. அவர் லிபரேட்டர்னா எப்படி லிபரேட் பண்றாரு, எப்படி விடுவிக்கிறார், விடுவிப்பவர்னா எப்படி விடுவிக்கிறார், கைடுனா எப்படி கைடு பண்றாரு, எப்படி எல்லாரையும் மாத்துறாரு, எப்படி கூட்டுட்டு போறாரு, எதுவுமே புரிஞ்சுக்கல. பக்திக்கு பின் பகவான் கிடைப்பார், சத்கதி கிடைக்கும் என சொல்றாங்க. அதாவது நிறைய பக்தி செய்யறோம், தீவிரமா பக்தி செய்யறோம்னா கடவுள் கிடைப்பாரு, நல்ல கதி கிடைக்கும்ட்டு சொல்றாங்க. அனைவருக்கும் சத்கதியோ எந்த ஒரு மனிதரும் அளிக்க முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எந்த ஒரு மனுஷனும் நல்ல கதி அளிக்க முடியாது. இல்லை என்றால் பரமாத்மாவை பதித பாவனர் அனைவருக்கும் சத்கதி தரும் வள்ளல் என்று ஏன் பாடப்பட்டுள்ளது? சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறாங்க, பதித பாவனர், சத்கதி தரும் வள்ளல், இதெல்லாம் கடவுள் தான்ட்டு பாடப்பட்டிருக்குது. தந்தையை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. அவர் எப்படி இருக்கிறாரு, ஏதா இருக்கிறாரு, எதுவுமே புரிஞ்சிக்கல. அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. எப்படி இந்த காத்து கரண்ட் எல்லாம் கண்ணுக்கு தெரியல இருந்தாலும் இல்லைன்னு சொல்ல முடியுதா? எல்லாம் இருக்குது இல்லையா? காத்து கண்ணுக்கு தெரியல, அதனால காத்தே இல்லைன்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரிதான் கடவுளும் இருக்கிறாரு, புள்ளியா இருக்கிறாரு, கண்ணால பார்க்க முடியாது. நம்மளும் ஆத்மா எப்படி நம்மளே கண்ணுக்கு தெரியலையோ அது மாதிரிதான் அவரு இருக்கிறாரு. ஆதரவற்ற அனாதைகளாக இப்ப இருக்கிறாங்க. தந்தையிடம் விபரீத புத்தி உள்ளவர்கள். இப்போது பாபா என்ன செய்வார்? பாபாவோ தாமே அத்தாரிட்டியாக இருப்பவர். பாபா சிலர் கேக்குறாங்க, விபரீத புத்தி உள்ளவர்கள் இப்போது பாபா என்ன செய்வார் அப்படின்னு கேக்குறாங்க. பாபாவோ தாமே அத்தாரிட்டியாக இருப்பவர். அவருக்கு சிவ ஜெயந்தியும் பாரதத்தில் கொண்டாடுகின்றனர். பாபா சொல்றாரு, பக்தர்களுக்கு பலனை தருவதற்காக தான் நான் வருகிறேன். கடவுள் என்ன செய்வார் அப்படின்ட்டு மற்றவங்க கேட்குறாங்க. பாபா சொல்றாரு, பக்தி செய்றீங்க இல்லையா, அதோட பலனை தருவதற்காக தான் நான் வரேன்றாரு. வருவதும் பாரதத்தில் தான், அதனால தான் பாரதத்துல சிவஜெயந்தி கொண்டாடுறாங்க. வருவதற்காக எனக்கு சரீரமும் அவசியம் வேண்டும் இல்லையா? நான் வரணும், உங்கள்கிட்ட பேசணும்னா எனக்கு வாய் வேணும்னா ஒரு சரீரம் வேணும் இல்லையா? பிரேரணை மூலம் எதுவும் நடைபெறாது. மேல இருந்துகிட்டே நான் என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாரு. இவருக்குள் பிரவேசமாகி இவருடைய வாயின் மூலம் உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறேன். அதனாலதான் இந்த பிரம்மா உடல்ல வந்து அவதரிச்சு அவர் நெற்றிய பூர்வத்துல இருந்து இந்த வாய் மூலமா உங்களுக்கு ஞானத்தை சொல்றேன். கௌமுக்கின் பசுவாயின் விஷயம் கிடையாது, இதுவோ இந்த பிரம்மாவின் வாயின் விஷயமாகுன்றாரு. இந்த பசுவாய் கௌமுக்குன்னு சொல்றாங்களே, அதுல இருந்து வாயில இருந்து கங்கா ஜலம் கொட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு இடம் அங்க ராஜஸ்தான்ல இருக்கு. ஆனா இதுவோ பிரம்மாவின் வாயினுடைய விஷயம். அதுல இருந்துதான் ஞான கங்கை வருது. இப்ப பாபா கொடுக்குற ஞான கடலா வந்து கொடுக்குற அந்த ஞான கங்கை இந்த பிரம்மா வாய் மூலமா தான் வருது. அதை தான் அவங்க அப்படி காமிச்சிட்டாங்கன்றாரு. வாயோ மனிதருடையது தான் வேண்டும் இல்லையா, மிருகத்தினுடையது அல்ல. பாபா எப்படிலாம் புரியுகிறாரு. நான் ஒரு நந்தி வாயில வந்தா பேச முடியும், ஒரு காளமாட்டு வாயில வந்து பேசினா நீங்க புரிஞ்சுக்குவீங்களா? நான் ஒரு மனுஷனோட வாயில வந்து பேசினா தானே நீங்க கேட்பீங்க. காளமாடு வந்து பேசிச்சுன்னா கேட்பீங்களா? இதையே தான் நம்ம கேட்க மாட்டோம். அதான் பாபா சொல்றாரு, மனிதருடைய வயதானே எனக்கு வேணும். இந்த அளவு கூட புத்தி வேலை செய்வதில்லை. பாருங்க, இப்படி வந்து இவ்வளோலாம் புரிய வைக்கிறான், அப்ப கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிவன் வந்து இவர் மூலமா சொல்லிட்டு இருக்கிறாரு, கடவுளே வந்துட்டாருன்றத இன்னும் கூட அந்த புத்தி வேலை செய்யலன்றாரு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த தோசைக்கல் மாதிரி இருக்கிறாங்கன்றாரு. மற்றொரு பக்கம் பிறகு பாக்கிய ரதத்தை காட்டுகின்றனர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கிய ரதத்தை காட்டுறாங்க. அவர் எப்படி மற்றும் எப்போது வருகிறார் யாருக்கும் ஒரு சிறிதும் தெரியாது. இந்த சிவன் வராரு, எப்படி வராரு, எப்போது வராரு, இதை பத்திலாம் யாருக்கும் தெரியாது.
ஆனால் சொல்கிறாங்க எல்லாமே சாஸ்திரத்தில் இருக்குது. பாக்கியசாலி ரதம் அதில் வந்தார், எல்லாமே இருக்குது. மேலேருந்து கங்கையை வந்து பாகீரதன் கொண்டு வந்தார், இந்த கதையெல்லாம் இருக்குது. ஆக பாபா குழந்தைகளுக்கு வந்து இப்போ புரிய வைக்கிறார். நீங்கள் வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டீர்கள் என்றால் பக்தி மார்க்கத்தை முற்றிலும் மறந்துடுங்க. பாபா சொல்கிறாரு. இப்போ எதுக்காக இது சொல்கிறாருன்னா, நீங்கள் இன்னும் பக்தியை பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா நான் சொல்கிறது எதுவுமே புத்தியில் பதியாது, தோசைக்கல்ல மாதிரி எவாப்ரேட் ஆகிடும். அதனால் இப்போ வாழ்ந்துட்டே இறந்துட்டிங்கன்னா அந்த பக்தி மார்க்கத்தை முற்றிலும் மறந்துடுங்க. கேட்டது போனது நிறைய பேர் அந்த நிறைய, ஏன்னா நமக்கு மூட நம்பிக்கை நிறைய ஸ்டோர் ஆகிருக்குது. நிறைய விஷயங்கள் மூட நம்பிக்கை ஸ்டோர் ஆகிருக்குது. அதெல்லாம் இப்போ எவாப்ரேட் ஆனால் தான் பாபா சொல்கிற ஞானம் புத்தியில் பதியும். அதனால தான் சொல்கிறாரு, வாழ்ந்து கொண்டே இறந்துட்டீங்கன்னா அந்த பழைய பக்தி பண்ணீங்க இல்லையா அதை விட்டுடுங்கன்றாரு. முற்றிலும் மறந்துடுங்க. யார் நிச்சய புத்தியோட இருக்கிறீங்களோ அவங்களாம் அதை விட்டுடுங்கன்றாரு. சிவபகவான் சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களானால் விக்ரமங்கள் விநாசமாகிடும். இப்போ கடவுளே வந்துட்டாரு, நீங்க பக்தி பண்ணதே எனக்காக தான், அந்த பக்தியின் பலனாதான் என்னை அடைஞ்சிட்டீங்க. இப்ப நானே சொல்றேன், என்னை நினைவு செய்வீர்களானால் பாவங்கள் விநாசமாயிரும்ன்றாரு. நான் தான் இப்ப நீங்க ஓடி ஓடி போய் அங்க மலையும் காடும் கோயிலும் அலைஞ்சு என்ன உங்களுக்கு பாவம் போச்சு? போகல இல்லையா? அங்கேயும் போயிட்டு காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் போச்சா என்ன? போகல இல்லையா? இப்ப நீங்க வந்து அதெல்லாம் போகணும், உங்க பாவம் போகணும், நல்ல கதியை அடையணும்னா நானே சொல்றேன், என்னை நினைவு பண்ணுங்க. வீட்லயே இருங்க, எங்கேயும் நீங்க அலைய கூட வேணாம், எங்கேயாவது போர் அடிச்சா போங்க. ஆனா நீங்க வந்து எங்க இருந்தாலும் கர்ம யோகியாகி என்னை நினைங்க போதுன்றாரு. கஷ்டப்பட்டுலாம் நீங்க வந்து என்னை பார்க்கணும், அங்க வரணும், இங்க வந்தாதான் நான் கிடைப்பேன்லாம் கிடையாது. நான் எப்பயுமே உங்க கூட தான் இருக்கிறேன்றாரு. ஆத்மானு புரிஞ்சு அவரை நினைச்சா அவர் பக்கத்துல வந்துட போறாரு. இதுக்காக கோயில் மேடு அந்த பருவத மலை அந்த மலை இந்த மலைலாம் ஏறி போக தேவையில்ல. கஷ்டப்பட்டு மலை ஏறிலாம் போய் என்னை பார்க்க தேவையில்ல. நான் தான் உங்க கூடயே இருக்கிறேன் இல்லையா? என்னை நினைவு செய்யுங்க, ஆத்மானு புரிஞ்சு என்னை நினைவு செய்யுங்க, நான் உங்க பக்கத்திலே இருப்பேன்றாரு. அப்புறம் ஏன் கஷ்டப்படணும்? அந்த பக்தியை விட்டுருங்கன்றாரு. அதுக்குதான் அந்த என்னை நினைச்சாலே போதும் விக்ரமங்கள் விநாசமாயிரும்ன்றாரு. ஏன்னா பக்தி வந்து தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி, இது பாபா சொல்ற ஞானம் வந்து நேரா மூக்க தொடுற மாதிரி. நீங்க தலையை சுத்தி மூக்க தொட போறீங்களா இல்ல நேரா தொட போறீங்களா? அதான் பாபா கேட்குறாரு. ஈஸியா நான் வழி சொல்றேன், நீங்க ஏன் கஷ்டப்பட்டு அலையிறீங்க? அலைஞ்சாலும் ஒன்றும் கிடைக்காது இல்லையா? அலைஞ்சாலும் பக்தியில நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அதான் சொல்றாரு, நான் தான் பதித பாவன், நீங்கள் பவித்திரமாகி விடுவீர்கள் சொல்றாரு. நான் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவேன், நீங்க இப்ப தூய்மையாயிடுவீங்க. பிறகு அனைவரையும் அழைத்து செல்வேன். அப்புறம் எல்லாரும் தூய்மையாட்டவருக்கு எல்லாரையும் ஆத்மாவை மட்டும் கூட்டிட்டு போவார், உடம்பெல்லாம் கூட்டு போக மாட்டார். உடம்பு கீழே விட்டுட்டு ஆத்மா மட்டும் பறந்து பாபா கூட போயிடும். ஒவ்வொரு வீட்டிற்கும் செய்தியை கொடுங்கள். இப்ப எல்லாருக்கும் சொல்லுங்க, ஆத்மானு புரிஞ்சுட்டு பாபா நினைக்க சொல்லுங்க, இந்த செய்தியை சொல்லுங்க. தந்தை சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களானால் விக்ரமங்கள் விநாசமாகும்ட்டு சொல்றாரு. நீங்கள் பவித்திரமாகி விடுவீர்கள்னு சொல்லுங்க. விநாசம் எதிரிலேயே உள்ளது, நீங்கள் அழைக்கவும் செய்கிறீர்கள். ஏ பதித பாவனே வாருங்கள், பதிதர்களை பாவனமாக்குங்கள், ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யுங்கள், ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவீங்கள். இப்படியெல்லாம் நம்ம தான் கூட்டம். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்காகவே முயற்சி செய்கின்றனர். பாபா சொல்கின்றார், நான் வந்து அனைவரையும் விடுவிக்கிறேன்னு சொல்றாரு. அனைவரும் 5 விகாரங்கள சிறையில இப்ப இருக்கிறாங்க. எல்லாரும் எங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க? ராவணனோட சிறையில மாட்டிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே உலகம் ஃபுல்லா வந்து இலங்கை மாதிரி இருக்குது. அதுல ராவணன் வந்து 5 விகாரங்கள் என்ற ராவணன் தான் மாட்டிட்டு இருக்கிறாங்கன்றாரு. வெளியே வர முடியல, அந்த அளவுக்கு மோசமா இப்ப காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம். கோபத்தை விட முடியல, காமத்தை விட முடியல, அந்த அளவுக்கு 5 விகாரத்தை எப்படி விடுறதுன்னே தெரியல. அதுல வந்து படி மேல படி எவ்வளோ பேர் தெரியாமலே செஞ்சு செஞ்சு தவறுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க இல்லையா? அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த 5 விகாரம் தான். அது புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க. நான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப கடவுள் வந்துதான் இந்த 5 விகாரத்துல இருந்து நம்மளை விடுவிக்கிறாரு, நல்ல கதி அளிக்கிறாரு. நான் துக்கத்தை போக்கி சுகம் தருபவன் என சொல்லவும் படுகிறேன். கடவுளே தான் வந்து அதுக்குதான் ஸ்ரீமத் கொடுக்குறாரு, இதை பண்ணுங்க, அமிர்த வேலை யோகா பண்ணுங்க, மனசு புத்திய மாத்துங்க, உங்க சம்ஸ்காரத்தையே மாத்துங்க, என்ன நினைங்க, மற்றதெல்லாம் நினைக்கிறத விட்டு என்ன நினைங்க, முரளி படிங்க. முரளி படிச்சு படிச்சு மாறினவங்களும் இருக்கிறாங்க. கொலகாரனே மாறி இருக்கிறாரு, கொலை பண்ணவரே பிகே ஆகி மாறி இருக்கிறாரு. அந்த மாதிரி பாபாவால மாத்த முடியாத விஷயமே கிடையாது. இந்த முரளி மூலமா மாத்துறாரு, அதிசயம் செய்யறாரு இல்லையா? மந்திரவாதி மனுஷன் வந்து தேவதையாக்குறாரு. அதனால நான் துக்கத்தை போக்கி சுகம் தருவன் என்று சொல்லவும் படுகிறேன். ராமராஜ்யமும் நிச்சயமாக புது உலகத்தில் தான் இருக்கும் சொல்றாரு. ஆனா இங்க நீங்க எதிர்பார்க்குற அந்த சுகமான ராஜ்யம் ராமராஜ்யம்
இங்கே கலியுக இறுதியில் வரைக்கும் கிடைக்காது. கண்டிப்பாக புது உலகத்தில் தான் அது இருக்கும். பாண்டவர்களாகிய உங்களுக்கு இப்போது அன்பான புத்தி இருக்கு. இப்போ நம்ம பாபாவுடையெல்லாம் ஆயிட்டோம். நம்ம பாண்டவர்களாயிட்டதுனால நமக்கு அன்பான புத்தி இருக்குது. ஒரு சிலருக்கோ உடனே அன்பான புத்தி ஆகிவிடுகிறது. பாபா குழந்தையானவனே சிலர் வந்து அப்படியே பாபா மேலே அன்பு, எல்லார் மேலேயும் அன்பு தானாக வந்துடுது. யாரையும் வந்து வெறுப்பாக பார்க்க தோணலை. எல்லாரும் அவங்கவுங்க பாட்டு நடிக்கிறாங்க, பாவம் அவங்களுடைய இதை தான் நடிக்கிறாங்கன்ட்டு எல்லார் மேலேயும் அன்பு வந்துடுது. சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அன்பான புத்தி சேர்கின்றது. சிலருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முரளி படிக்க படிக்க தான் அன்பு சேருதுன்றார், அன்பான புத்தி சேர்கின்றது. சிலரோ நான் அனைத்தையும் தந்தைக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் என சொல்கிறாங்க. சிலருக்கு உடனே நிச்சய புத்தி வந்தோடனே உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் பாபாட்ட சரண்டர் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒரே ஒருவரை தவிர வேறு யாரும் கிடையாது. அனைவருக்கும் ஆதரவளிப்பர் ஒரு கடவுள் மட்டுமே. எவ்வளவு எளிமையிலும் எளிமையான விஷயம். பாபாவை நினைவு செய்யுங்கள், சக்கரத்தை நினைவு செய்யுங்கள், அப்போது சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, எல்லாருக்கும் ஆதரவு அளிப்பவர் ஒரு கடவுள் மட்டும்தான் சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளோ ஈஸியான விஷயம். பாபாவை நினைக்கணும், சக்கரத்தை சுத்தணும், சுயதர்ஷன சக்கரதாரி ஆகி சக்கரத்தை சுத்தணும், அப்போது சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆயிடுவீங்கன்றாரு. இந்த பாடசாலையை உலகத்தின் எஜமானர் ஆவதற்கானது தான். இந்த பாடசாலை, இந்த கீதை சொல்லி கொடுக்குற இந்த பாடசாலை வந்து எதுக்காகனா உலகத்திற்கே எஜமானர் ஆவதற்கானது தான். அதனால் சக்கரவர்த்தி ராஜா என பெயர் வந்துள்ளதென்றார். சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் பிறகு சக்கரவர்த்தி ஆகின்றனர். இதை பாபா தான் வந்து புரிய வைக்கிறார். மற்றபடி எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யக்கூடாது. நீங்க பாபா நினைங்க, சக்கரத்தை சுத்துங்க, வேற எதுவுமே சொல்லாதீங்க. பாபா தான் புரிய வைக்கிறாருன்னு சொல்லுங்க. பக்தி மார்க்கத்தின் எல்லா விஷயங்களையும் விட்டுடுங்கன்ட்டு சொல்றாரு என்று சொல்லுங்கள். பாபா சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். முக்கியமான விஷயமே இதுதான். தீவிர புருஷார்த்தியாக யார் இருக்கிறாங்களோ அவர்கள் நன்றாக படிப்பில் ஈடுபட்டு விடுகின்றனர். இப்போ தீவிர புருஷார்த்தின தீவிரமா முயற்சி செய்யறவங்க அவங்க வெறும் முரளி மட்டும் படிச்சுட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். வேற எந்த வாக்குவாதம்லாம் ஈடுபட மாட்டாங்க. யாருக்கு படிப்பில் ஆர்வம் உள்ளதோ அவர்கள் அதிகாலை எழுந்து படிப்பாங்க. இந்த முரளியில யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க காலையில எழுந்துச்சு யோகா பண்ணிட்டு எழுந்து படிப்பாங்க. இந்த சின்ன பசங்க, நல்லா படிக்கிற பசங்களாம் பாருங்க, காலையில தான் எழுந்துச்சு படிக்குங்க. அந்த மாதிரி யாருக்கு படிப்புல ஆர்வம் இருக்கோ அவங்க அதிகாலை எழுந்து படிப்பாங்க. பக்தி செய்பவர்கள் கூட அதிகாலையில் தான் எழுறாங்க இல்லையா. 5 மணிக்கு எழுந்து வாசப்பல்ல விளக்கேற்றுவாங்க, ராம் ராம் சொல்லுவாங்க. பக்தியில கூட தீவிர பக்தி எவ்வளவு செய்யறாங்க. தலையை வெட்டி கொள்ள தலைப்படும் பொழுது சாட்சாத்காரம் கூட கிடைக்கின்றதுன்றார். பக்தியிலே பாருங்க, தலையே வெட்டி கொள்ள போவாங்க, அப்ப வந்து காட்சி கிடைக்குதுன்றாரு. இங்கோ பாபா சொல்கிறார், இந்த சாட்சாத்காரம் கூட நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதுக்காக பக்தியில பண்ண மாதிரி இங்கேயும் பாபாட்ட அடம் பிடிக்கிறது, எனக்கு காட்சி வேணும் காட்சி வேணும். அந்த மாதிரி இங்க காட்சி பார்க்கறதுனாலதான் நீங்க லட்சுமி நாராயணன் ஆக முடியாதுன்றாரு. முயற்சி பண்ணி உங்களுடைய சம்ஸ்காரத்தை மாத்திக்கிட்டு நீங்க காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்தை விட்டாதான், நஷ்டம் மோக ஆனாதான் லட்சுமி நாராயணன் ஆக முடியும். காட்சி பார்க்கறதுனாலலாம் நீங்க உயர்ந்த பதவி அடைய முடியாது, நஷ்டத்தை தான் ஏற்படுத்தக்கூடியதுன்றாரு. சாட்சாத்காரத்தில் செல்வதால் படிப்பு மற்றும் யோகம் ரெண்டுமே கெட்டு போகின்றன. பாபா ஏன் சொல்றாருன்னா, காட்சி பார்த்துக்கிட்டு பேன அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா படிக்க மாட்டீங்க. முரளி பாயிண்ட் ஒன்று கூட புத்தியில பதியாது. காட்சியை தான் பேன்னு பார்த்துட்டு இருப்பீங்கன்றாரு. யோகம் பாபாவையும் நினைக்க மாட்டீங்க, முரளியும் கேட்க மாட்டீங்க, காட்சியே பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால ரெண்டுமே கெட்டு போகின்றனர். நேரம் வீணாகி விடுகிறது, டைம் தான் வேஸ்ட்ன்றாரு. ஏற்கனவே மாயா பாதி நேரத்தை சாப்பிட்ருது, இதுல வேற காட்சி வேற காமிச்சா என்ன ஆகும்? அதுலயும் மாயா தான் பிரவேசமாகும் இல்லையா. பாபா படிப்பும் போயிடும், யோகாவும் போயிடும்ன்றார். அதனால் டிரான்ஸில் போவது முதலியவற்றில் ஆர்வம் எதுவும் வைக்கக்கூடாது. அதனால நான் போய் சுற்றி பார்த்துட்டு வரேன், சொர்க்கத்துல போய் கிருஷ்ணரை பார்த்துட்டு வரேன், ராதையை பார்த்துட்டு வரேன், காட்சி பார்த்துட்டு வரேன்லாம் ஆர்வம் வைக்கக்கூடாது. இது கூட பெரிய வியாதி ஆகுன்றாரு. இது கூட வியாதின்றாரு. இதன் மூலம் மாயாவின் பிரவேசம் நிகழ்ந்து விடுகிறது. இந்த மாதிரி யாரெல்லாம் காட்சி பார்க்க போறாங்களோ அவங்க மேல மாயா பிரவேசம் ஆயிடுதுன்றாரு. அவங்க பாபா நினைக்காம இந்த மாதிரி மாயா என்ன பண்ணும், அங்க அது ஒரு காட்சி காமிச்சிட்டு இருக்கோம், அதை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்கன்றாரு. எப்படி யுத்தத்தின் சமயம் செய்தி சொல்கின்றனர் என்றால் இடையில் யாரும் அதை கேட்க முடியாதவர் அதை கொஞ்சம் கெடுத்துடுறாங்க இல்லையா. இப்ப யுத்தத்தின் சமயம் வந்து இப்ப ஏதாவது யுத்தம் நடக்குதுன்னா அங்க செய்தி சொல்றவங்க அதுல யாரும் அந்த உண்மையான செய்தியை கேட்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் கெடுத்துறாங்க இல்லையா. அந்த மாதிரி மாயாவும் இங்க பண்ணும். மாயாவும் அநேகருக்கு விக்னங்களை ஏற்படுத்துகிறதுன்றாரு. பாபாவை நினைவு செய்யவே விடுவதில்லை. அதாவது நம்மளை உயர்ந்த பதவி அடைய விடாது இந்த மாயா. பாபாவை நினைக்க விடாம இந்த மாதிரி தடை ஏற்படுது. அதாவது காட்சி பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் போறாங்க, எதுல நமக்கு வீக் பாயிண்ட் இருக்கோ அதுல வச்சு இந்த மாயா அடிச்சிருன்றாரு.
இவர்களின் அதிர்ஷ்டத்தில் விக்னம் உள்ளது என்பது புரிய வைக்கப்படுகின்றது. அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய அதிர்ஷ்டத்தில் தடை இருக்குதுன்ட்டு பாபா சொல்கிறார். இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் லட்சுமி நாராயணன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ண முடியாது, உங்கள் அதிர்ஷ்டத்தில் தடை விழுந்துருதுன்றாரு. மாயாவின் பிரவேசமோ இல்லாதிருக்கிறதா என்பதை பார்க்கப்படுகின்றது. அடிக்கடி பார்க்குறார் பாபா, மாயாவின் பிரவேசம் ஆகுதா இல்லையான்ட்டு. விதிமுறைக்கு புறம்பாகவோ ஏதேனும் பேசுகின்றனர் என்றாலோ உடனே பாபா கீழே இறக்கி விடுவார். பாபா பார்க்குறாரு, பிகே ஆயிட்டு விதிமுறைக்கு ஸ்ரீமத்துக்கு புறம்பா பேசுறது, ஏதேனும் அந்த அகங்காரத்தில் பேசுறதுன்னா பாபா உடனே அவங்கள சேவை பண்ண விட மாட்டார், கீழே இறக்கி விட்டுருவாரு. அப்படின்னு சொல்றாரு, அநேக மனிதர்கள் எங்களுக்கு சாட்சாத்காரம் மட்டும் கிடைக்குமானால் இவ்வளவு செல்வம் பொருட்கள் அனைத்தையும் உங்களுக்கு தந்து விடுவோம் என சொல்றாங்க. பாருங்களேன், அந்த வெளியில வர்றவங்க சிலர் சொல்றாங்க பாபாட்ட, எங்களுக்கு காட்சி மட்டும் காமிச்சிருங்க. ஏன்னா இந்த பக்தியில அப்படிதானே காமிச்சிருக்காங்க. அந்த காலத்துல இருந்தே நிறைய அந்த சாய்பாபா அந்த மாதிரி இதெல்லாம் கூட காட்சி காமிச்சாரு, அதிலே மயங்கிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பக்தியிலேருந்து வர்றவங்க கேட்குறாங்க, காட்சி மட்டும் கிடைச்சதுன்னா நாங்கள் நிறைய செல்வம் பொருட்கள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, இதை நீங்கள் உங்களிடமே வைத்துக்கொள்ளுங்கள். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிவபாபா இந்த காசு பணத்தெல்லாம் பொருட்கள்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறாரு? அதெல்லாம் நீங்களே வச்சுக்கங்கன்றாரு பாபா. பகவானுக்கு உங்கள் பைசாவுக்கான தேவை என்ன உள்ளதுன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. அவர் புள்ளியா இருக்காரு, அவருக்கு உடம்பே கிடையாது. இந்த பிரம்மா பாபாவுக்கும் தேவை கிடையாது, அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவரே வானப்பிரஸ்த நிலையில பாபாவை நினைச்சு உயர்ந்த பதவி அடைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க செத்தாதான் அங்க போய் நல்ல பதவி அடைய முடியும். இங்க உயிருடன் இருந்தால்தான் அங்க போய் நல்ல பதவி அடைய முடியும். இந்த பைசா வச்சுட்டு என்ன பண்றது? பாபா நஷ்டமோக ஆக சொல்றாரு. அதனால சொல்றாரு, பகவானுக்கு உங்கள் பைசாவுக்கான தேவை என்ன உள்ளதுன்றாரு. பாபாவோ அறிவார் இல்லையா, இந்த பழைய உலகத்துல என்னென்ன உள்ளதோ அனைத்தும் பசுமாகிவிடும். இந்த பிரம்மா பாபாவுக்கும் தெரியும், சிவபாபாவுக்கும் தெரியும், என்னெல்லாம் இங்க பழைய உலகத்துல பாக்குறோமோ எல்லாமே தீக்கு இரையாயிடும், பஸ்மமாகிவிடும்ன்றாரு. பாபா என்ன செய்வார்? பாபாவிடமோ துளி துளியாக சேர்ந்து குளமாகி விடுகிறது. பாபா வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவாரு? அவரு அந்த சிறு துளி பெருவெள்ளன்ற மாதிரி இந்த பிகேஸ் கொண்டு வந்து கொடுக்குற அந்த 1 பைசா 2 பைசா 5 பைசாவே என்ன ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து குளமாயிடுதுன்றாரு. பண்டாரம் நிறைஞ்சே இருக்குது. பகவானுடைய பண்டாரம் என்னைக்குமே இந்த போலாநாத்தோடைய பண்டாரி என்னைக்குமே காலி ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாபாவுடைய இது துளி துளியா சேர்ந்து குளமாயிடுதுன்றாரு பண்டாரா. பாபாவின் வழிகாட்டுதல் படி செல்லுங்கள். இப்போ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்துட்டே இருங்கன்றாரு. மருத்துவமனையுடன் கூடிய பல்கலைக்கழகம் திறந்து வையுங்கள் சொல்றாரு. இப்போ நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், அங்கே வீடு இருக்கா, 3 அடி நிலம் இருக்கா, ஹாஸ்பிட்டல் திறங்க, யூனிவர்சிட்டி திறங்க, ஒன்றும் இல்லை சென்டர் திறங்க, கீதா பாடசாலையை ஓப்பன் பண்ணுங்க. அங்கே ஒரு 4 பேர் பயனடைஞ்சா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். நீங்க போயிட்டு அங்க என்ன ஆயிவீங்க? இங்க கொடுக்குற அந்த 3 அடி நிலத்துக்கு சொர்க்கத்துல பெரிய மாளிகையே கொடுக்க போறாரு, ராஜாவாக்கி உட்கார வச்சிருவாரு. அப்புறம் என்ன இருக்கு உங்களுக்கு? அதான் சொல்றாரு, 3 அடி நிலம் கொடுங்க, அங்கே யாராவது உலகத்தின் எஜமானர் ஆக முடியுன்றாரு. அந்த 3 அடி நிலத்துல உட்காந்துட்டு யாராவது உலகத்துக்கே எஜமானர் ஆக முடியும். இந்த இந்த ஞானத்தை கேட்டு புருஷார்த்தம் பண்ணி உலகத்துக்கே எஜமானர் ஆயிடுவாங்க இல்லையா, அட்லீஸ்ட் பிரஜா கூட ஆயிடுவாங்க. 3 அடி நிலத்தில் அமர்ந்து மனிதரை நரனிலிருந்து நாராயணனாக இப்ப ஆக்க வேண்டும்ன்றாரு. ஆனால் 3 அடி நிலமும் கூட இப்ப கிடைப்பதில்லை. ஆனா யாரு பிகேஸை பார்த்தாலே ஓடிடுறாங்க இல்லையா, நீ இடம் கூட கொடுக்க மாட்றாங்க. 3 அடி நிலம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அதனால்தான் பஞ்ச பாண்டவர்களுக்கு அந்த துரியோதனன் சொல்வார், 3 அடி நிலம் கூட கொடுக்க முடியாதுன்னு. அது நம்மளுடைய கதை தான். நம்ம பாண்டவர்கள் இங்க இருக்கிறவங்களாம் நம்ம கொடுக்க மாட்றாங்க பாபாவுடைய இந்த பாடசாலையை ஓபன் பண்றதுக்கு. அதான் சொல்றாரு. பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை இப்ப சொல்கிறேன்னு சொல்றாரு. இந்த சாரத்தை தான் நமக்கு புரிய வைக்கிறாரு. அந்த கதையை சொல்லல, அந்த கதை எதுக்காக சொல்லப்பட்டதுன்ற சாரத்தை சொல்றாரு. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களாகும்ன்றாரு. பாபா ஒன்றும் நிந்தனை செய்யவில்லை. பாபா ஒன்றும் இந்த மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் நிந்தனை செய்யல, பக்தி மார்க்கத்தையும் நிந்தனை செய்யல. இதுவோ உருவாக்கப்பட்ட விளையாட்டாகிறதுன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. என்ன பண்றது, பக்தி மார்க்கம்ன்றது நாடகத்துல இருக்குது, அதுவும் அரைக்கால்பம் நடக்குதுன்றாரு. இது புரிய வைப்பதற்காக மட்டுமே சொல்லப்படுகின்றது. பிறகும் கூட விளையாட்டு தான் இல்லையான்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. விளையாட்டை நாம் நிந்தனை செய்வதில்லை, எல்லாமே புரிய வைக்கிறதுக்காக சொன்னாலும் இது கூட விளையாட்டு தான் சொல்றாரு. விளையாட்டை நாம் எப்போதும் நிந்தனை செய்யறதில்ல. ஒரு விளையாட்டு விளையாடுறாங்கன்னா அதை நம்ம கேலி பண்றோமா? இல்லை இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு விளையாட்டு. பக்தி கூட பதிவாயிருக்கின்றார். நாம் சொல்கிறோம் ஞான சூரியன் ஞான சந்திரன் என்றால் பிறகு அவர்கள் சந்திரன் முதலியவற்றில் போய் தேடுறாங்க.
அங்கே ஏதேனும் ராஜ்யம் வைக்கப்பட்டுள்ளதா என்ன? பாபா சொல்றாரு, ஞானசூரியன் ஞானசந்திரன், ஞானசூரியன் சிவபாபா, ஞானசந்திரன் பிரம்மா பாபா. நம்ம சொன்னோம்னா இவங்க சந்திரனில் போய் தேடுறாங்கன்னு சொல்றாரு. சந்திரனில் ஏதாவது ராஜ்யம் இருக்குதா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த இந்த இத்தனை கிரகத்திலேயே வாழக்கூடிய கிரகம், ஜீவராசிகள் வாழக்கூடிய இடமே பூமி மட்டும்தான். வேற எங்க போனாலும் நீங்க பறந்துட்டு தான் இருக்கணும். நின்றுலாம் வந்து புவியீர்ப்பு செய்ய பார்த்தீங்கன்னா பூமியில தான் இருக்குது. அதனால இங்க மட்டும்தான் ஜீவராசிகள் வாழ முடியுன்றாரு. ஜப்பானியர்கள் சூரியனை வணங்குதற்குரியதாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். சூரியவம்சி என்று நாம் சொல்கிறோம். அவர்கள் பிறகு சூரியனுக்கு பூஜை செய்யறாங்க. ஜப்பான்ல இருக்கிறவங்க சூரியனை ஒரு சாமியா நினைச்சுக்கிறாங்க. சூரியவம்சின்னு நாம சொல்றோம். ஆனா அவங்க வந்து பிறகு சூரியனுக்கே பூஜை செய்யறாங்க. சூரியனுக்கு தண்ணீர் கொடுக்குறாங்க. ஏன் ஜப்பானோட இங்கே தான் நம்ம சூரியனுக்கெல்லாம் தண்ணி கொடுப்பாங்க. ஆக பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். எந்த ஒரு விஷயத்திலும் அதிக வாக்குவாதம் செய்ய வேண்டான்றாரு. ஒரே வார்த்தையில் சொல்லுங்க. பாபா சொல்றாரு, என்னை மட்டுமே நினைவு செய்வீர்களானால் பாவனமாகி விடுவீர்கள். அடிக்கடி ரொம்ப விஸ்தாரத்துல போயிட்டு அந்த ஒரு பாயிண்ட சொல்லி முடிச்சிருங்கன்றாரு. ஏன்னா நினைவு செஞ்சா தூய்மையாடிங்கன்னு பாபா சொல்றாருன்னு சொல்லிடுங்க. இப்போது ராவண ராஜ்யத்தில் அனைவருமே தூய்மையற்றவராக இருக்கிறாங்க. ஆனால் தன்னை பதித்தம் என்று யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. இங்க எல்லாமே தூய்மை இல்லாம தான் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் தன்னை எப்படி புரிஞ்சிட்டாங்கன்னா, நான் வந்து ரொம்ப நல்லவன், என்ன மாதிரி நல்லவன் யாருமே கிடையாதுன்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. தன்னை தூய்மையற்றவங்கன்ட்டு யாரும் ஏத்துக்கொள்வதில்லைன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளே, உங்களுடைய ஒரு கண்ணில் சாந்தி தாமம், இன்னொரு கண்ணில் சுகதாமம் இருக்கணும். உங்க ஒரு கண்ணில் வந்து பரந்தாம இருக்கணும், இன்னொரு கண்ணில் சொர்க்கம் இருக்கணும். மற்றபடி இந்த துக்கதாமத்தை மறந்துருங்க. இப்போ பாபா குழந்தையாயிட்டு இந்த துக்கதாம நரகத்தை மறந்துருங்கன்றாரு. நீங்கள் சைத்தன்ய லைட் ஹவுஸாக இப்போ இருக்கிறீங்க. சைத்தன்யமான லைட் ஹவுஸாக இருக்கிறீங்க. இப்போது கண்காட்சியிலும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. பாரத் தி லைட் ஹவுஸ்ன்ட்டு கண்காட்சியில் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்போது நீங்கள் லைட் ஹவுஸ் இல்லையா? துறைமுகத்தில் லைட் ஹவுஸ் கப்பலுக்கு வழிகாட்டுது இல்லையா? இப்போ போர்ட்டெல்லாம் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து கப்பல் வர்றதுக்காக அந்த லைட் ஹவுஸ் வச்சுருப்பாங்க. அதை பார்த்து தான் எந்த இடத்துல கப்பல் போகுதுன்றது. கப்பலுக்கும் வழி தெரியும், இங்கே இடத்துல துறைமுகம் இருக்குன்ட்டு வந்துடும். அந்த கரெக்டாக அந்த இடத்த பார்த்து. அதுமாரி நம்ம இப்போ லைட் ஹவுஸ், நம்ம வழிகாட்டி. நம்மளை பார்த்து தான் எல்லாரும் கடவுளுடைய சரியான இடம் இது. அங்கங்கே சுற்றிட்டு பக்தியில் இவங்க தான் கரெக்ட், இந்த இடம் தான் கடைசி, இதுதான் வந்து கடைசி கடைன்ட்டு நம்ம முகத்தை பார்த்து வந்து சேரணும். இங்க வாங்க, இங்கதான் கடவுள் இருக்கிறாரு, சரியான இடம் தான் வந்திருக்கிறீங்க வாங்கன்ற அந்த வழிகாட்டி லைட் ஹவுஸ் நீங்க தான் இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி தாமதுக்கான வழி சொல்றீங்க. இப்போ நம்மளும் தான் சொல்றோம் இல்லையா, பாபா மூலமா பாபா சொல்றாருன்னு சொல்லி சொல்றோம். யாராவது கண்காட்சிக்கு வரும்போது மிகுந்த அன்போடு சொல்லுங்க, காட்ஃபாதரோ அனைவருக்கும் ஒருவர் தானே, கடவுள் ஒருத்தர் தானே. காட்ஃபாதர் அல்லது பரம்பிதா சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்கள் என்றால் நிச்சயமாக வாயின் மூலமாக தான் சொல்வார் இல்லையா. கடவுள் வந்து சொல்றாருன்னா அது முஸ்லீம் தர்மத்துல உருவமே இல்லைன்ட்டாங்க, அல்லான்னு சொல்லிட்டாங்க. அவங்க கர்த்தன்னு சொல்லி இயேசுவை சொல்லிட்டாங்க. எப்படியோ அவரு சொல்றாருன்னா, என்னை நினைவு செய்யுங்கள்னு சொல்றாருன்னா கண்டிப்பா வாய் மூலமா தானே சொல்வாரு. அப்ப சொல்றாரு, வாங்க, பிரம்மா மூலமா தான் சொல்றாரு. பிரம்மா மூலமா ஸ்தாபனை. நாம் அனைவரும் பிரம்மா முக வம்சாவளி, பிராமணிகள். பிராமணர்களாகிய உங்களுக்கு அந்த பிராமணர்களும் கூட மகிமை பாடுறாங்க இல்லையா. பிராமண தேவதாய நமகன்ட்டு பாடுறாங்க. உயர்ந்தவர்களும் உயர்ந்தவர் ஒரு தந்தை மட்டுமேன்னு சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த ராஜயோகம் கற்பிக்கிறேன்னு சொல்லி கடவுளே சொல்றாரு. இதன் மூலம் நீங்கள் முழு உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகுறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கன்றாரு. பாபா சொல்றாரு, இந்த ராஜ்யத்தை உங்களிடமிருந்து யாராலும் அபகரிக்க முடியாது. பாபா சொல்றாரு, இந்த ராஜயோகத்தின் மூலமா நீங்க முழு உலகத்துக்கு எஜமானர் ஆகுறீங்க. இந்த முழு உலகத்துக்கு எஜமானர் ஆகுறீங்களா, அந்த ராஜ்யத்தை யாராலையும் அபகரிக்க முடியாதுன்னு சொல்றாரு. உலகத்தின் மீது பாரதத்தின் ராஜ்யம் இருந்தது. முழு உலகமுமே இந்தியா தான் ஆட்சி செஞ்சது ஒரு காலத்துலன்றாரு. பாரதத்திற்கு எவ்வளவு மகிமையே இருக்கு பாருங்க. இப்போது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, நாம் ஸ்ரீமத் படி நடந்து இந்த ராஜ்யத்தை இப்போது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. தாரணைக்கான நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தீவிர புருஷார்த்தி ஆவதற்கான படிப்பில் ஆர்வம் வைக்க வேண்டும். அதிகாலையிலிருந்து படிப்பை படிக்க வேண்டும். சாட்சாத்காரத்தின் ஆசை வைக்கக்கூடாது. இதிலும் கூட டைம் வந்து வேஸ்ட் ஆகுது.
நேரம் வீணாகிறது. 2வது பாயிண்ட், சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். இந்த துக்கதாமத்தை மறந்து விட வேண்டும். யாரிடமும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. அன்போடு முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை சொல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றார். வரதானம், சதா சுகங்களின் கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்தர்முகி ஆகுக. சுகத்தின் கடல்ல மூழ்கி இருக்கணும். உள்நோக்கு முகமா போயிட்டு ஒரு பாபா நினைவுல இருந்து அப்படியே சதா மூழ்கி இருக்கணும். அந்த மாதிரி மூழ்கி இருக்கக்கூடிய அந்தர்முகி ஆகுக. அந்தர்முகின்னா உள்நோக்கு முகமா இருந்து தன்னைத்தான் ஆத்மான்னு புரிஞ்சு நெற்றி பூர்வத்திலேயே நம்மளுடைய கவனம் இருக்கணும். இந்த உடம்பின் மீது கவனம் இருக்கக்கூடாது. ஆத்மா, அந்த ஆத்மான்ற அந்த உணர்வுல ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து உள்நோக்கு முகமா தன்னைத்தான் பார்க்கணும், வெளியே பார்க்கக்கூடாது. நான் என்ன தப்பு பண்றேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் பாபா நினைக்கிறேன்னா அப்படின்னு நம்மளை நாமே பார்த்துக்கிறது அந்தர்முகி. அந்தர்முகி சதா சுகி. உள்முக நோக்கில் இருப்பவர்கள் எப்போதும் சுகமாக இருப்பார்கள். தன்னைத்தான் பார்க்கறவங்க கண்டிப்பா சுகமா இருப்பாங்க. அடுத்தவங்கள பார்க்கறவங்க தான் டென்ஷன் ஆகணும். நம்மளையே பார்த்துக்கிட்டோம், நம்மளை மாத்திக்கிட்டோம்னா நம்ம கவலையே பட தேவையில்லை இல்லையா? அதான் சொல்றாரு அந்தர்முகி சதா சுகி என்று சொல்லப்படுகிறது. எந்த குழந்தைகள் சதா அந்தர்முகி என்ற வரதானத்தை பெறுகிறார்களோ அவர்கள் பாபாவுக்கு சமமாக சதா சுகத்தின் கடலில் மூழ்கியிருப்பார்கள். யார் அந்த வரதானத்தை பெற்றுட்டாங்களோ, சதா அந்தர்முகின்ற வரதானத்தை, அவங்க பாப் சமான் ஆயிடுவாங்க. சதா சுகத்தின் கடல்ல மூழ்கியிருப்பாங்கன்றாரு. சுகம் தரும் வள்ளலின் குழந்தைகள் தாங்களும் சுகம் தரும் வள்ளலாகி விடுறாங்க. யார் சுகம் தரும் வள்ளல் கடவுளுடைய குழந்தைகள் ஆயிட்டாங்களோ அவங்களும் கடவுள் மாதிரியே மாறிடுறாங்க. சுகம் தரும் வள்ளலாகி விடுறாங்க. ஆத்மாக்கள் அனைவருக்கும் சுகத்தின் கஜானாவையே பகிர்ந்தளிக்கின்றனர். அவங்க மாறியே மற்றவங்களுக்கும் சுகத்தின் கஜானாவை பகிர்ந்தளிக்கிறாங்க. எனவே இப்போது அந்தர்முகியாகி அந்த மாதிரி அனைத்தும் நிரம்பிய மூர்த்தி ஆகிருங்க. இப்பவே ஆயிடுங்கன்றாரு. அந்தர்முகியாகி அந்த மாதிரி நிரம்பிய மூர்த்தி ஆயிருங்க. உங்களுக்குள்ளாரே எல்லாம் கிடைச்சிருன்றாரு. அப்ப நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களிடம் யார் எந்த ஒரு பாவனையோடு வந்தாலும் தங்கள் பாவனையை நிறைவேற்றி கொண்டு செல்வார்கள். நீங்க நிரம்பி இருக்கும் போது யாராவது உங்கள்கிட்ட வராங்கன்னா எந்த பாவனையோட வராங்களோ அந்த பாவனையை அவங்களுக்கு கிடைச்சிரும். அதை நிறைவேற்றிக்கிட்டு போவாங்கன்றாரு. இப்ப நீங்க அந்த மாதிரி ஆயிட்டீங்கன்னா அதனாலதான் உங்க ஜட சிலை துவாபர யுகத்துல அந்த மாதிரி எந்த பாவனையோட பக்தர்கள் வந்தாலும் பக்தர்களுக்கு அது நிறைவேறிட்டு போறாங்க. அதனாலதான் சொல்றாங்க, முருகர் எனக்கு இந்த கஷ்டத்தை நீக்கிட்டாரு, அம்மன் எனக்கு இந்த கஷ்டத்தை நீக்கிட்டாங்க. ஒரே ஒரு தடவை தான் கோயில் போயிட்டு வந்தேன், எனக்கு என் பிரச்சனை சரியாயிடுச்சுன்ட்டு ஏன் சொல்றாங்க? இங்கே நம்ம அந்த நிரம்பிய பாவனையோட நிரம்பிய மூர்த்தி ஆகிறோம். அதனாலதான் அங்க எல்லாருக்கும் பலன் கிடைக்குது. எப்படி பாபாவின் கஜானாவில் கிடைக்காத எந்த ஒரு பொருளுமே இல்லை இல்லையா? பாபாட்ட ஏதாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே இருக்குது இல்லையா? போலாநாத் பண்டாரா எப்பயுமே ஃபில் ஆகிருக்கணும், எப்பயுமே முழுமையா நிரம்பி இருக்கும். நீங்களும் கூட பாபாவுக்கு சமமாக அனைத்தும் நிரம்பியவர ஆகுங்க. இப்ப நான் பணக்காரருடைய குழந்தை எப்படி இருக்கும்? பணக்காரரா தானே இருக்கும். அது மாதிரி நான் பாபாவுடைய குழந்தை, பாபாவுக்கு சமமா நானும் அனைத்து நிரம்பியவரா ஆகணும். அந்த மாதிரி நீங்க ஆயிடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி எப்போ ஆக முடியும்னா அந்தர்முக்கியா ஆகும்போது தான். அதான் சொல்றாரு, இன்னைக்கு அந்தர்முக்கியா ஆகுங்க, உள்நோக்கு முகமா போய் சதா சுக்கி ஆயிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன், ஆன்மீக பெருமதத்தில் இருப்பீர்களானால் ஒருபோதும் அபிமானத்தின் உணர்வே வராது. உங்களுடைய ஒரு பெருமிதத்துல இருங்க, ஆன்மீக நஷால இருங்க. நான் யார் தெரியுமா? இறை மாணவன், எனக்கு கடவுளையே தேர்ந்தெடுத்து எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. நான் எப்பேற்பட்ட ஆளு அப்படின்னு அந்த ஆன்மீக பெருமிதத்துல இருப்பீங்கன்னா ஒவ்வொரு சொமானத்தையும் அனுபவம் பண்ணி பார்க்கும்போது ஒருபோதும் அந்த தேக அபிமானத்தின் உணர்வு ஃபீலிங் வராது. அந்த கலியுகத்துல என்னை திட்டாங்க, என்னை மட்டும்தான் இப்படி பேசுறாங்க, உலகத்துல அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்னை மட்டும் ஏன் இப்படி பேசுறாங்க, இதெல்லாம் நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? அது பழைய பிறவி. எதாவது சொன்னார்ல, அது பழைய பிறவியிலேருந்து இறந்துருங்கன்னு. அந்த அபிமானம் அந்த ஒரு ஆன்மீக பெருமிதத்துல இருக்கும்போது என்னை கடவுள் எங்க வச்சிருக்கிறாரு? நேற்று சொன்னார்ல வரதானத்துல, இதய சிம்மாசனத்திலே வச்சிருக்கிறாரு, அங்க நீங்க ஓடுங்க, ஆடுங்க, பாடுங்க, சாப்பிடுங்கன்ட்டு. அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். அந்த பெருமிதத்துல நம்ம இருக்கும்போது ஒருபோதும் யாரும் நம்மளை திட்டினாலும் சரி, யாராவது நம்மளை பின்னாடி பேசினாலும் சரி, யாராவது நம்மளை கோபமா திட்டாலும் சரி, எந்த ஒரு அபிமானமும் நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் வராதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏகாந்த பிரியராகுங்கள், ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மை தனதாக்குங்கள். அவ்யக்த இஷாரா, தன்னை சதா அண்டர் கிரவுண்ட் அதாவது அந்தர்முகி ஆக்குவதற்கான முயற்சி செய்யுங்க. அதான் பாபா வரதானத்துல சொன்னதே தான்.
அதாவது உள்நோக்கு முகமாக போயிருங்க. வெளிநோக்கு முகமே வராது. மற்றவங்கள பார்க்கறதுனால தான் நமக்கு பிரச்சனையே. அவங்கள பார்த்து அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க குணம் சரியில்லை, அவங்க இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, எல்லாமே நம்ம அவங்கள பார்க்கறதுனால தான். இல்லை, யாரை பார்த்தாலும் பார்க்காம இருங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்கள் அண்டர் கிரவுண்டில் போயிருங்கன்னா அந்த நெற்றி பூர்வத்தில் உள்ளார போயிட்டு அந்த சிம்மாசனம், அந்த நம்ம பூர்வமத்தி சிம்மாசனம் இருக்கு இல்லையா, அதுதான் என் சேர். நான் அங்கே சேர் போட்டு உட்காந்துருக்குறேன், அங்கே நான் உட்காந்துருக்குறேன்னு சொல்லி அந்த அண்டர் கிரவுண்டில் போயிடுங்கன்றாரு. நீங்கள் இந்த வெளிநோக்கு முகமாக பார்க்காதீங்க, உங்களையே நீங்கள் பாருங்கன்றாரு. அந்தர்முகி ஆக்குவதற்கான இப்போ முயற்சி செய்யுங்க. உங்களை மட்டுமே நீங்கள் பாருங்கள். நான் எல்லாரு கூடயும் பழகும் போது எனக்குள்ளார என்ன ஓடுது, சரி எதிர இருக்கிறவங்க தவறாக நடந்துக்கிறாங்க, அப்போ எனக்குள்ளார என்ன ஓடுது, அந்த எண்ணத்தை செக் பண்ணி அதை சரி பண்ணுங்கன்றாரு. இந்த மாதிரி தன்னை தானே பார்க்கும்போது மற்றவங்கள பார்க்காம அந்த அவங்கள மன்னிக்கிற குணம் வருதா, இல்லை நான் அவங்கள பற்றி கோல் சொல்கிறேன்னா, அந்த மாதிரிலாம் யோசிங்க. அப்போ நம்மளை நாமே மாற்றிக்கணுன்ற அந்த எண்ணம் வரும்போது நம்ம மாறிடுவோன்றாரு. அண்டர் கிரவுண்டிலும் கூட அனைத்து காரியங்களும் நடைபெறுகின்றன. அதே போல அந்தர்முகியாகியும் காரியங்களை செய்ய முடியும். பாபா சொல்றாரு, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் வந்து சுரங்கப்பாதையெல்லாம் அமைப்பாங்க. அதில் தான் நிறைய காரியமே நடைபெறும். அது வழியாக தான் அந்த அதாவது இப்போ நாலா பக்கமும் பிடிச்சிட்டாங்க, போர் புரிய வந்துட்டாங்கன்னா ராஜா வந்து அந்த அண்டர் கிரவுண்டில் தப்பிச்சிருவார், சுரங்கம் வழியாக தப்பிச்சு போயிடுவார். அது வழியாக நிறைய அந்த பண்டமாற்று இந்த காரியம்லாம் கூட அந்த காலத்தில் நடந்திருக்குது. இந்த ராஜராஜ சோழன் அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி நிறைய அண்டர் கிரவுண்ட்லேயும் நடக்குதுன்றாரு. அது மாதிரி நீங்கள் அண்டர் கிரவுண்டில் போயிருங்கன்றாரு. அண்டர் கிரவுண்ட்னா நம்ம கீழே போகிறது கிடையாது, நம்ம ஆத்மா புருவ மத்தியில் சீட்டில் உட்காந்துட்டு நம்மளை நாமே பார்க்கணும், வேற யாரையும் பார்க்கக்கூடாது. இதுதான் அந்தர்முகி. அப்போ அந்தர்முகியாகி இப்போ காரியங்களை செய்ய முடியுன்றாரு, உங்களால் முடியுன்றாரு. அந்தர்முகியாகி காரியங்கள் செய்வதால் ஒன்று விக்னங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டு நீங்கள் ஆத்மா சீட்டில் உட்காந்துட்டு அந்தர்முகி ஆகி அந்த காரியம் செய்யறதுனால அட்டென்ஷன் நமக்கு புருவமத்தியில் போகிறதுனால வெளியிலேருந்து மாயாவோட தடை நிறைய வருது இல்லை, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க, அதுலேருந்து உங்களால் தப்பிக்க முடியுன்றாரு. இரண்டாவது, சமயம் உங்களுக்கு மிச்சமாகுன்றாரு. இன்னொன்று, நீங்கள் சீக்கிரமாக முயற்சி வந்து ரொம்ப லேட்டாக பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து நீங்கள் சீக்கிரமாக முயற்சி பண்ணிடுவீங்க, தீவிரமாக முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, டைம் உங்களுக்கு மிச்சமாகுன்றாரு. விநாசம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி ஆகிட முடியுன்றாரு. மூன்றாவது, சங்கல்பங்கள் சேமிப்பாகும். மூணாவது வந்து உங்களுடைய எண்ணம் சேமிப்பாகும். ஏன்னா இப்போ நம்ம வெளிநோக்கு முகமாக போகிறதுனால தான் நம்ம நிறைய எண்ணங்களை உருவாக்கணும். இப்போ எதிரால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை நம்ம உள்நோக்கு முகமாக போய் சிந்திக்கும் போது அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்போம். இஃப் சப்போஸ் நம்ம வெளிநோக்கு முகமாக அந்த பிரச்சனையை பார்க்கும்போது நம்ம தேவையில்லாத கொஸ்டின் மார்க் போடுவோம், நிறைய எண்ணங்களை உருவாக்கும். இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. ஒன்றும் இல்லை, ஒரு உடம்பு சரியில்லைன்னு நினச்சிக்கோங்களேன், அது ஒரு பரஸ்திதி. அது வந்து நம்ம வாழ்க்கையில் வர ஒரு பரஸ்திதி, உடம்பு சரியில்லைன்றது. அதை வந்து நம்ம உள்நோக்கு முகமாக போயிட்டு இது வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு கர்ம போகத்தின் காரணமாக வந்திருக்குது, இது நான் பாபாட்ட வந்து சக்தி வாங்கி இதை நான் சரி பண்ணிடுவேன், பாபாட்ட சொன்னேன்னா அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவார், என்னை சரி பண்ணிடுவார், அப்படி நினைக்கும் போது சங்கல்பங்கள் சேமிப்பாகும். இல்லை நீங்கள் இப்படி நினைங்களேன், வந்து இது ஏதோ வந்துடுச்சு, என்னான்னு தெரியல, ஏதோ தெரியல, என்னை யார் கூப்பிட்டு போவாங்கன்னு தெரில, நான் எந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுன்னு தெரில, எனக்கு என்ன ஆகுமோ தெரில, நான் படுத்த படிக்க ஆகிடணும் தெரில, நான் செத்து போயிடணும் தெரில, இந்த மாதிரி ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடுது. அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் அந்தர்முகியாக இல்லாதனால வெளிநோக்கு முகமாக இருக்கிறதுனால உங்களுக்குள்ளார எவ்வளோ எண்ணங்கள் ஓடி அது உங்கள் ஆத்மாவில் சக்தி இழக்க வைக்குது. அப்போ இந்த சங்கல்பங்கள் வேஸ்ட் ஆகுது. அதான் சொல்கிறாரு, நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு பரிஸ்திதியையும் நீங்கள் உள்நோக்கு முகமாகி இருந்து நீங்கள் யோசிக்கும் போது டைம் மிச்சமாகும். நீங்கள் தடையிலேருந்து தப்பிக்க முடியும், மாயாவோட தடையிலேருந்து தப்பிக்க முடியும். மூணாவது, சங்கல்பங்கள் உங்களுக்கு சேமிப்பாகும். நீங்கள் எண்ணமும் வேஸ்ட் ஆகாது, டைமும் வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்கிறாரு. டக்குன்னு முடிவு எடுப்பீங்க, பாபாட்ட சொல்லுவீங்க, டக்குன்னு எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடச்சிரும். ஏகாந்த வாசியாக இருப்பதோடு மனதை மகிழ்விக்கும் ரமணீகர தன்மையும் அந்த அளவு உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது ஒரு பாபாவோட நினைவுலையும் இருப்பீங்க, ஏகாந்தவாசியாக இருப்பீங்க, அதோட கூட ரொம்ப ஜாலியாகவும் இருப்பீங்க. மனதை மகிழ்விக்கிற அளவுக்கு ரமணீகர தன்மையும் உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு வந்துடும். அப்போ உங்கள் கூட இருக்கிறவங்க ஒரு சுகமாக இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு ரமணீகரமான அனுபவம் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு அனுபவமாகும். ஆனால் நீங்கள் தனிமையில் பாபா நினைவில் தான் இருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரமணீகர தன்மையும் உங்களுக்கு இருக்கும்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த அளவுக்கு விஷயம் இருக்குது, அதான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாரு. எல்லாமே யோகத்தில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராம்.